ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எபிசோட் 536. அந்த தாடிக்காரன் உன்னை பயமுறுத்துறதுக்காகத்தான் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கியா என்று அவன் மீண்டும் கேட்டான். இல்ல அவனை பார்த்ததுல இருந்து நானும் பலமுறை யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா அவன் யாரு என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல என்று இனியா அழாத குறையாக சொன்னாள். வைபவுக்கும் இனியாவின் மீது நம்பிக்கை இருந்தது. அதனால் அதை தாண்டி அவன் எந்த கேள்விகளையும் கேட்க விரும்பவில்லை. அப்போ நாம முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் பேசணும் என்று வைபவ் சொல்ல, அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது என்று இனியா பதில் கேள்வி கேட்டாள். எனக்கும் அதுக்கான வழி என்னன்னு தெரியல, ஆனா நிச்சயம் வழி கிடைக்கும், வழி பிறக்கும் என்று வைபவ் நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் மொபைலுக்கு இன்ஸ்பெக்டரிடமிருந்து கால் வந்தது. வைபவ், நீங்க சொன்ன கார் நம்பரை ட்ராக் பண்ணிட்டோம். அது ஒரு டிராவல்ஸ் ஏஜென்சியோட காரு. ஏஜென்சிக்கும் கால் பண்ணி விசாரிச்சுட்டேன். இப்ப அவங்க ஹோட்டல் எஸ்எஸ்ல ரூம் நம்பர் 404ல இருக்காங்க. நீங்க சொன்னா நாங்களே ஆக்ஷன்ல இறங்கிடுவோம் என்று படபடவென பட்டாசாக வெடித்தார். வைபவுக்கு இது மிகவும் சந்தோஷம் தரும் செய்தியாக இருந்தது. நீங்க அவனை புடிச்சு மட்டும் வைங்க, மத்தத நாங்க காலையில வந்து பாத்துக்கிறோம் என்று சொல்ல ஓகே என்று இன்ஸ்பெக்டரும் சொன்னார். வைபவ் இனியாவை பார்க்க, என்னாச்சு என்று அவள் கேட்டாள். ஹெலி கிடைச்சிடுச்சு என்று வைபவ் சொல்ல, அந்த தாடிக்காரனா என்று இனியா கேட்டாள். வைபவ் ஆமா என்று தலையை ஆட்டினான். அதோடு இனியாவை அழைத்து கொண்டு மறுநாள் காலையிலேயே அங்கிருந்து கிளம்பவும் செய்தான். இனியாவுக்குமே அவன் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருந்தது. அதனால் அவளும் அவனுடன் புறப்பட்டாள். இவர்கள் இருவரும் ஹோட்டல் எஸ்எஸ்க்கு சென்றார்கள். அங்கு சென்றதும் வைபவ் கால் செய்தான். இன்ஸ்பெக்டர் ரூமுக்கு வர சொல்ல அவனும் அந்த ரூமை நோக்கி போனான். அங்கு அந்த தாடிக்காரனை ஒரு நாற்காலியில் அமர வைத்து கட்டி வைத்திருந்தார்கள். அவனுடன் இன்னும் சிலர் இருந்தார்கள். வைபவுக்கு அதையெல்லாம் கண்டதும் மிகவும் நிம்மதியாக இருந்தது. இனியாவுக்கோ இன்னமும் பயமாக இருந்தது. அவள் அந்த தாடிக்காரனையே பார்க்க, நீ நடந்த விஷயத்த வெளியில சொல்லி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட என்று மிரட்டினான். அவ ஒன்னும் சொல்லடா, சிசிடிவி கேமரா தான் எல்லாத்தையும் சொல்லுச்சு. கேமரா இருக்கிறது கூட தெரியாம ரவுடித்தனம் பண்ற நீ முட்டாள் என்று வைபவ் அந்த தாடிக்காரனை பார்த்து சொன்னான். இதற்கு தாடிக்காரன் பதில் எதுவும் சொல்லாமல் முறைத்தான். அப்பொழுது இன்ஸ்பெக்டர் அந்த தாடிக்காரனின் முகத்தில் ஒரு பஞ்ச் விட்டு, என்ன முறைக்கிற என்று கொந்தளித்தார். பின்பு, வைபவ் நீங்க இவனை என்ன வேணா பண்ணுங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்ல வைபவுக்கு அது இன்னும் நம்பிக்கையை கொடுத்தது. அதே நேரம் வைபவ் அந்த தாடிக்காரனிடம் தனியாக பேச வேண்டும் என்று நினைத்தான். அவன் உடனே இன்ஸ்பெக்டரை பார்க்க, எனக்கு புரியுது, நீங்க என்னன்னு விசாரிங்க, ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன உடனே கூப்பிடுங்க, நான் வெளியில தான் இருப்பேன், உடனே உள்ள வந்துடுறேன் என்று இன்ஸ்பெக்டர் சொல்ல வைபவ் தலையை அசைத்தான். இதையடுத்து போலீஸ் அனைவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். இப்பொழுது இனியாவும் வைபவும் மற்ற ரவுடிகளும் அங்கு இருந்தார்கள். வைபவ் மற்ற யாரையும் பார்க்காமல் தாடிக்காரனை மட்டுமே பார்த்தான். உன்கிட்ட சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நீ ஏன் இப்படி பண்ற என்று வைபவ் நேரடியாக கேட்டான். நீ கேட்டா அத உடனே நான் சொல்லணுமா என்ன என்று தாடிக்காரன் சிரித்தான். நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று பதிலுக்கு சிரித்த வைபவ் தன் இடுப்பில் செருகி வைத்திருந்த துப்பாக்கியை வெளியே எடுத்தான். அதை கண்டதும் இனியாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அவள் வைபவிடம் இதை எதிர்பார்க்கவில்லை. அதை பார்த்த தாடிக்காரனிடம் இருந்த புன்னகையும் மறைந்து போனது. பார்க்க டீசென்டா இருக்கானே, எதுவும் வில்லங்கத்தனமா பண்ண மாட்டான்னு நினைச்சியா? பிசினஸ் தான் நான் எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தேன் தெரியுமா? இப்பதான் கொஞ்ச நாளா என் ரவுடிசத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கேன். இப்ப ஏதோ இருக்காளே, இவதான் எனக்கு எல்லாம். இவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா எவ்வளோ லோக்கலா இறங்க முடியுமோ அவ்வளோ லோக்கலா நான் இறங்குவேன், எதையும் செய்வேன் என்று துப்பாக்கியை அவன் நெற்றியில் வைத்து சொன்னான். இது அந்த தாடிக்காரனுக்கு மரண பயத்தை கொடுத்தது. நான் இன்னொரு முறை கேட்க மாட்டேன், சொல்லு, எதுக்காக இனியாவை மிரட்டின என்று வைபவ் மீண்டும் கேட்டான். அவன் என்ன சொல்ல போகிறான் என்று இனியாவும் வைபவும் ஆவலுடன் காத்திருந்தார்கள். ஆனால் அந்த தாடிக்காரனோ, நீ சொல்றதை கேட்ட உடனே நான் பயந்துடுவேன்னு நினைச்சியா? உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாரும் வெறுமனே பயமுறுத்த மட்டும்தான் செய்வீங்க என்று தாடிக்காரன் கொஞ்சம் கூட பயப்படாமல் கூறினான். அடுத்த நொடிய வைபவ் தன் பாக்கெட்டில் இருந்த சைலன்சரை எடுத்து துப்பாக்கியில் மாட்டி பின்பு அவனின் கையை பிடித்து உள்ளங்கையில் சட்டென சுட்டான். உடனே வலியில் அவன் துடி துடிக்க ஆரம்பித்தான். அவன் காட்டு கத்து கத்த வைபவோ சட்டென அருகில் இருந்த துணியை வாயில் வைத்து திணித்தான். இனியாவோ வைபவை மிகவும் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தாள். அவன் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை.
இல்லை. வைபவோ அதையெல்லாம் குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. அவன் மீண்டும் அந்த தாடிக்காரனை பார்த்து, இப்ப பதில் சொல்லுவியா இல்ல உன்னை முடிச்சு விட்டுறவா என்று துப்பாக்கியின் சைலன்சரை ஊதியபடியே கேட்டான். அவன் வலியுடனே சொல்ற என்று பதறியவன், இது எல்லாத்துக்கும் காரணம் விக்ரமராஜா தான் என்று கூறினான். இதை கேட்டதும் இனியாவுக்கும் வைபவுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் இருவரும் தங்களுக்குள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். நீ என்ன சொல்ற? இதுக்கும் விக்ரமராஜாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று வைபவ் அதிர்ச்சியோடு கேட்டான். மறுபுறம் கோல்டன் ஸ்டார் கம்பெனியில் இருக்கும் சித்தார்த்தை பார்க்க சென்ற பிரபாகர் அவனிடம் சந்தோஷ் தன்னிடம் கூறிய அனைத்து விஷயங்களையும் சொல்லி அவன் கொடுத்த பென்டிரைவையும் கொடுத்தான். அந்த வீடியோவில் மாஸ்க் அணிந்த நபரிடம் சிவானி தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு கவரை எடுத்துக் கொடுப்பது தெளிவாக பதிவாகி இருந்தது. அத்துடன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த வன்முறை சம்பவத்தின் பின்னணியில் தான் இருக்கும் விஷயத்தையும் சித்தார்த்தை பழி வாங்குவதற்காக வெளிநாட்டில் இருக்கும் ஒரு நபருடன் சேர்ந்து தான் செய்த சதி வேலைகளை பற்றியும் அவன் விவரமாக கூறுவதும் அந்த வீடியோவில் தெளிவாக இருந்தது. சித்தார்த் அதை கவனமாக பார்த்து கொண்டிருக்க அவனுக்கு அருகில் இருந்த பிரபாகர், பாஸ் இப்ப நாம என்ன பண்றது? இந்த எவிடன்ஸை நாம உடனே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த மாஸ்க் போட்டவன் யாரு என்னன்னு விசாரிச்சு அரெஸ்ட் பண்ண சொல்லலாமா என்று கேட்டான். இல்ல பிரபாகர், இப்போதைக்கு நாம இந்த விஷயத்த போலீஸுக்கு கொண்டுட்டு போக வேண்டாம். அந்த மாஸ்க் போட்டவன் யாரு, அவன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு தெரியும் என்று சித்தார்த் சொல்லவும், யார் பாஸ் அவ என்று பிரபாகர் ஆர்வத்துடன் கேட்டான். அவன் வேற யாரும் இல்ல, போலீஸ்ல இருந்து தப்பிச்சு தலைமறைவா இருக்கும் என்னோட பழைய எதிரி அகில் தான். ஆக்சுவலி அவனுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் செஞ்ச ஒரு தப்புக்கு நான் சப்போர்ட் பண்ணலன்றத மனசுல வச்சுக்கிட்டு அவரோட பையன் அகில் என்னை பழி வாங்கறதுக்காக என்னை என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு தடவையும் அவன் என்கிட்ட தோத்துக்கிட்டு தான் இருக்கான். அப்படி இருந்தும் திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப புதுசா யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரன் கூட சேர்ந்துகிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணினோம்னா இவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்ம நபர் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாம போயிடும். அதனால இந்த விஷயம் நமக்கு தெரியுன்ற மாதிரி நாம இப்போதைக்கு காட்டிக்க வேணாம், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் என்று சித்தார்த் கூறினான். ஆனா இப்ப அந்த சிவானி என் உயிரே படத்தோட ஸ்கிரிப்ட திருடிட்டு போய் அந்த அகில் கிட்ட கொடுத்துட்டாலே பாஸ், அதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்ன பண்றது என்று பிரபாகர் கேட்கவும், இல்ல பிரபாகர், இந்த விஷயத்த உடனே நாம போலீஸ்க்கு எடுத்துட்டு போக வேண்டாம். ஏன்னா இந்த வீடியோல சிவானி ஒரு கவரை எடுத்து அகில் கிட்ட கொடுக்கற மாதிரி தான் இருக்குது. அது நம்ம படத்தோட ஸ்கிரிப்ட் தான் நம்மளால சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இருந்தாதான் நம்மளால இந்த விஷயத்த போலீஸுக்கு எடுத்துட்டு போக முடியும். முதல்ல இது சம்பந்தமா சிவானி கிட்ட பேசி பாருங்க. அவகிட்ட பேசும்போது ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நம்ம கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அனுப்பி வைங்க என்று சித்தார்த் கூறினான். அவன் சொல்வதும் பிரபாகருக்கு சரியாகத்தான் பட்டது. ஸ்கிரிப்ட் சம்பந்தமாக ஸ்ட்ராங்கான எந்த எவிடன்ஸும் இல்லாமல் அவர்களால் இந்த விஷயத்தை போலீசுக்கு கொண்டு செல்ல முடியாது. அதனால் இது பற்றி சிவானியிடம் விசாரிக்கலாம் என்று முடிவு செய்தவன் சித்தார்த்திடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பியவன் தன்னுடைய கேபினுக்கு வந்தவுடன் தன் அசிஸ்டன்ட் காவியாவை இன்டர்காமில் தொடர்பு கொண்டு அவளை தன்னுடைய கேபினுக்கு வர சொன்னான். அடுத்த வினாடி உள்ளே வந்த காவியா, எஸ் பிரபாகர் என்று கேட்கவும், காவியா நீ இப்பதான் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிருக்க. இது வரைக்கும் தியரிட்டிக்கலா நான் உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்கேன். அதை வச்சு உன்னோட திறமைய ப்ரூவ் பண்றதுக்கு உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்க போறேன் என்று பிரபாகர் சொல்லவும், சொல்லுங்க பிரபாகர், நான் எதை செய்யவும் ரெடியா தான் இருக்கேன் என்று காவியா ஆர்வத்துடன் கேட்டாள். என் உயிரே படத்துல இருந்து திடீர்னு விலகின சிவானி நம்ம பாஸ் சித்தார்த்தோட எதிரி அகில் கிட்ட அந்த படத்தோட ஸ்கிரிப்ட திருடி கொண்டு போய் கொடுத்துட்டா. அது சம்பந்தமா அவகிட்ட அவளுக்கே தெரியாம ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். இதுதான் நான் உனக்கு கொடுத்திருக்கிற டாஸ்க். இது உன்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஆல் தி பெஸ்ட் என்று வாழ்த்து கூறினான். அவன் கூறியதை கவனமாக கேட்டுக்கொண்ட காவியா தன்னிடம் ஒப்படைத்த பணியை எப்படி திறமையாக செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். பிரபாகர் அங்கிருந்து கிளம்பியவுடன் சித்தார்த்துக்கு உடனே அனன்யாவை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. உடனே அவன் அனீஷை அழைத்துக் கொண்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பினான். நாயகியின் குழந்தை மர்மமான முறையில் இறந்து விடுகிறது. அந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவளும் தற்கொலை செய்து கொள்கிறாள். இத்துடன் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறது. இடைவேளைக்கு பிறகு செகண்ட் ஆஃபில் ஹீரோயினாக அனன்யா அடியெடுத்து வைக்கிறாள். சிபிஐ ஆபீசரான அவள் ஒரு முக்கியமான குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் ரகசியமாக வைத்திருக்கும் அவள் தன்னுடைய சகோதரி குழந்தையின் மரணத்திற்கு தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் கெமிக்கல் கலந்த பால் பவுடரை குடித்து வந்ததுதான் காரணம் என்பதை கண்டுபிடிக்கிறாள். பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக நியாயம் கேட்பதற்காக அந்த பால் பவுடர் கம்பெனிக்கு செல்கிறாள். அந்த கம்பெனியின் சேர்மன் அவளை அலட்சியப்படுத்தி அங்கிருந்து துரத்தி விடுகிறான். அவனுடைய அடியாட்கள் அங்கிருந்து சேற்றுக்குட்டையில் அவளை பிடித்து தள்ளிவிடுகிறார்கள். காயம் ஏற்பட அதிக அபாயம் இருக்கும் காட்சி அது. எனவே கார்த்திக் அவளிடம்
ஸ்டண்ட் டபுள் பயன்படுத்தலாம் என்று கூறினான். இதில் க்ளோஸ்அப் காட்சிகள் இருக்கும் என்பதால் அனன்யா இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. பரவாயில்ல கார்த்திக், நானே இந்த சீன் பண்றேன் என்று கூறினாள். பொதுவாக ஹீரோயின்கள் ஸ்கிரீனில் தாங்கள் அழகாக காட்டப்பட வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். இதுபோல அருவருப்பான காட்சிகளில் நடிப்பதை தவிர்த்து விடுவார்கள். அத்துடன் கீழே பிடித்து தள்ளும் பொழுது கண்டிப்பாக அடிபடும். அனன்யா நினைத்திருந்தால் இந்த காட்சியில் ஸ்டண்ட் டபுள் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவள் தானே செய்வதாக பிடிவாதமாக கார்த்திக்கிடம் கூறிவிட்டாள். ஏற்கனவே அவள் தன்னுடைய திறமையை நிரூபித்துதான் இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறாள். ஆனாலும் இந்த திரைப்படத்தின் ஹீரோ விஷ்ணு உட்பட ஒரு சிலருக்கு இன்னும் அவள் மீது நம்பிக்கை வரவில்லை. இப்பொழுது விஷ்ணுவும் அவளுடைய ஷூட்டிங்கை பார்ப்பதற்காக வந்திருந்தான். அவள் கூறியதை கேட்டவுடன் அவன் முகத்தில் ஒரு ஏளன புன்னகை தோன்றியது. உன்ன மாதிரி ஆர்வ கோளாறுல எனக்கு ஸ்டண்ட் டபுள் வேண்டாம், நானே நடிக்கிறேன்னு சொல்ற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். கண்டிப்பா உன்னால இந்த சீன்ல நடிக்க முடியாது என்று நினைத்தவன் தனக்கு அருகில் இருந்த அசிஸ்டண்டிடம், நீ வேணா பாரு, கண்டிப்பா இவளால் இந்த சீன்ல நடிக்க முடியாது, பாதியிலே என்னால முடியலன்னு சொல்லிடுவா, நான் வேணா பெட் கட்டுறேன் என்று சொல்லிவிட்டு அவளை அலட்சியமாக பார்த்து கொண்டிருந்தான். ரெடி, ஸ்டார்ட், ஆக்ஷன் என்று கார்த்திக் கூறியவுடன் புரொடக்ஷன் டீமில் இருந்த ஒருவர் கிளாப் போர்டை தட்டினார். உடனே அனன்யா அந்த பால் பவுடர் தயாரிக்கும் நிறுவனத்தின் சேர்மனிடம் நியாயம் கேட்கிறாள். ஆணவமாக பேசும் அவன் இவளை அலட்சியம் செய்கிறான். அவனுடைய ஆட்கள் அவளை பிடித்து அருகில் இருந்த ஒரு சேற்றுக்குட்டையில் தள்ளிவிடுகிறார்கள். சித்தார்த்தும் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். அனன்யா சேற்றில் விழுந்தவுடன் அவனுக்கு உயிரே போவது போல இருந்தது. ஓடி சென்று அவளை தூக்க வேண்டும் என்று துடித்த தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு அவன் பார்த்து கொண்டிருக்க அப்பொழுது அந்த பால் பவுடர் நிறுவனத்தின் சேர்மனின் கார் அவளை கடந்து சென்றது. உடனே சேரும் சகதியுமாக அமர்ந்திருந்த அனன்யா தன்னுடைய காலில் இருந்த செருப்பை கழட்டி அந்த காரின் மீது விட்டெறிந்து, டேய் படுவாவீங்களா, பச்சை குழந்தைங்க குடிக்கிற பால் பவுடர்ல விஷத்தை கலக்கிற நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க என்று ஆவேசமாக கத்தினாள். உடனே கட் என்று கத்திய கார்த்திக் அங்கிருந்த மைக்கேல், அனன்யா இதுல டயலாக் போர்ஷன்ல இன்னும் கொஞ்சம் எமோஷனல் வேணும், ரீடேக் போகலாமா என்று கேட்க அனன்யா தலையை அசைத்தாள். ஒரு டச்சப் பெண் ஓடி வந்து அனன்யாவின் மேக்கப் சரி செய்ய கார்த்திக் மீண்டும் ஆக்ஷன் என்று கூறினான். அனன்யா கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் மீண்டும் அந்த டயலாக்கை பேசி முன்பை விட இன்னும் எமோஷனலை வெளிப்படுத்தினாள். கேமரா வழியாக இதை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் தன்னுடைய கட்டை விரலை உயர்த்தி, சூப்பர் அனன்யா, ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் என்று கூறினான். அனன்யா நடித்த இந்த காட்சியை பார்த்த விஷ்ணு அதிர்ச்சியில் அப்படியே வாயடைத்து போய் நின்று விட்டான். தாடிக்காரனுக்கும் விக்ரமராஜாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? அனன்யாவின் நிலைமையை பார்த்த சித்தார்த்தின் ரியாக்ஷன் என்ன? மேலும் தெரிந்து கொள். எபிசோட் 537. கேமரா வழியாக இதை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் தன்னுடைய கட்டை விரலை உயர்த்தி, சூப்பர் அனன்யா, ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் என்று கூறினான். அனன்யா நடித்த இந்த சீனை பார்த்த விஷ்ணு அதிர்ச்சியில் அப்படியே வாயடைத்து போய் நின்று விட்டான். அந்த இடத்தில் அவன் அனன்யாவை பார்க்கவில்லை. அவள் அந்த படத்தின் நாயகியாகவே அவன் கண்களுக்கு தெரிந்தாள். ஷிவானி கூட இந்த காட்சியில் ஸ்டண்ட் டபுள் இல்லாமல் நடித்திருப்பாளா என்பது சந்தேகம்தான். அனன்யா இந்த காட்சியில் எந்த ஒரு ஆக்டிங் டெக்னிக்கையும் பின்பற்றவில்லை. அவளுக்கு அது எதுவும் தெரியவும் தெரியாது. ஒரு பாதிக்கப்பட்ட பெண் எப்படி இருப்பாளோ அந்த கேரக்டராகவே இந்த காட்சியில் அவள் வாழ்ந்து இருந்தாள். இந்த சீனில் மட்டும் கிடையாது, இதற்கு முன் எடுக்கப்பட்ட எந்த ஒரு சீனிலும் அவள் ஸ்கிரிப்ட் பார்த்து டயலாக்கை பேசவில்லை. சீன் நம்பரை சொன்ன உடனேயே அவள் நடிக்க தயாராகிவிட்டாள். இதையெல்லாம் பார்த்த விஷ்ணு மட்டும் கிடையாது, அனன்யாவுக்கு ஆக்டிங் டெக்னிக் சொல்லித் தருவதற்காக சித்தார்த் ஏற்பாடு செய்திருந்த மோனிகா என்ற பெண் நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து அனன்யாவின் பர்ஃபார்மன்ஸை பார்த்தவள் அசந்து போய், நிஜமாவே இவங்களுக்கு தான் ஆக்டிங் சொல்லி தரணுமா? இதுக்கு மேல இவங்களுக்கு நான் என்ன சார் சொல்லி கொடுக்கறது என்று ஆச்சரியத்தில் கண்கள் விரிய சித்தார்த்திடம் கேட்டாள். அதேபோல் விஷ்ணுவும் பிரமித்து போயிருந்தான். அவனுக்கு அருகில் இருந்த அசிஸ்டன்ட், சார் இந்த பெட்ல அநேகமா நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் என்று கிசுகிசுப்பான குரலில் சொல்லவும் அதை கண்டுகொள்ளாத விஷ்ணு, அனன்யா ஃபர்ஸ்ட் டைம் ரிஹர்சல் பண்ணின வீடியோ எனக்கு வேணும் என்று கூறியவன் மீண்டும் அனன்யாவை பார்த்து, அனன்யா ஒரு ப்ரொஃபஷனல் நடிகை இல்லனாலும் கத்துக்கணுன்ற ஆர்வமும் திறமையும் அதிகமாகவே இருக்கு. இதுதான் இவங்களோட பிளஸ் பாயிண்ட். ஆனா ஒரு நடிகரோட பாதை முழுக்க முழுக்க இந்த ஆர்வத்தையும் திறமையையும் வச்சு மட்டுமே மதிப்பிட முடியாது. இன்னொருத்தர் கூட சேர்ந்து நடிக்கும் போதுதான் அவங்களோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு தெரிய வரும் என்று கூறினான் விஷ்ணு. அவன் கூறியதிலிருந்து அவன் அனன்யாவின் திறமையை ஒப்புக்கொண்டான் என்று அவனுடைய அசிஸ்டன்ட்டுக்கு புரிந்தது. உடனே அவன் உற்சாகமாக, ஓகே சார், நான் உடனே ஏற்பாடு பண்றேன்
என்று கூறினான். உடல் முழுவதும் சேரும் சகதியுமாக இருக்கும் அனன்யாவின் பக்கம் மீண்டும் விஷ்ணுவின் பார்வை சென்றது. அதற்குள் சித்தார்த் விரைந்து வந்து சேரும் சகதியுமாக அமர்ந்திருந்த அனன்யாவுக்கு அருகில் மண்டியிட்டு அவளுக்கு எங்கேயாவது அடிபட்டு இருக்கிறதா என்று கவலையுடன் விசாரித்தான். திடீரென்று அவனை அங்கே பார்த்த அனன்யா, சித்தார்த் நீங்களா? நீங்க இப்ப வந்தீங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள். அனன்யாவுக்கு உதவி செய்ய வந்த அபி மற்றும் ரியாவை ஒதுக்கிவிட்டு அவளுடைய கையை பிடித்து மெதுவாக தூக்கிய சித்தார்த் அவளுடைய உடலில் இருந்து சேற்றை கழுவுவதற்காக பாத்ரூமுக்கு அழைத்து கொண்டு சென்றான். சித்தார்த், என்ன தொடாதீங்க, உங்க கையை அழுக்காயிடும் என்று அவள் சொல்ல, பரவாயில்ல அனன்யா, நீ இந்த அளவு கஷ்டப்படுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. உன்னை இந்த நிலைமையில பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. நீ இவ்ளோ ரிஸ்க் எடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நீ இந்த படத்துல நடிக்கவே நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று அவன் கவலையுடன் கூறினான். இதுக்கு எதுக்கு சித்தார்த் கவலைப்படுறீங்க? எனக்கு இதுல எந்த கஷ்டமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா என் புருஷன் விட்ட சவால்ல ஜெயிக்க நான் உதவியா இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு என்று அனன்யா சொல்லவும், மித்துக்குட்டிய பிக் ஸ்கிரீன்ல பாக்கும்போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. அடுத்தது உன்னை எப்ப பார்க்க போறேன்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு என்று சித்தார்த் கூறினான். பேசிக்கொண்டே அவர்கள் இருவரும் பாத்ரூமுக்கு வந்தார்கள். அதற்குள் அனன்யாவுக்கான ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு அபி அங்கே வர அவளிடம் ட்ரெஸ்ஸை வாங்கி கொண்ட அனன்யா பாத்ரூமுக்குள் சென்றாள். அபியிடம் சொல்லிவிட்டு சித்தார்த் அந்த ரூமில் இருந்து வெளியில் வந்தான். அப்பொழுது அங்கே வந்த கார்த்திக், என்ன சித்தார்த், அனன்யாவை பார்க்காம ஒரு நாள் கூட உன்னால இருக்க முடியல போல இருக்கே என்று சிரித்துக்கொண்டே கூறினான். கிண்டலாடா பண்ற நீயும் கல்யாணம் பண்ணுவல்ல, அப்ப வச்சுக்கிறேன் உன்ன. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். ஆனா அப்ப என் லைஃப்ல எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்ல. இப்ப மனைவி குழந்தைகள்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஈவினிங் ஆனா நமக்காக வீட்டுல யார் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறா, எதுக்காக வீட்டுக்கு போகணும்னு தோணும். ஆனா இப்போ எப்படா வீட்டுக்கு போகலாம்னு இருக்கு. இதெல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் புரியும் என்று சித்தார்த் கூறினான். அவன் கூறியதை தன்னை மறந்து கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திக், எனக்கும் அப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இல்ல மச்சான் என்று சொல்லவும், என்னடா சொல்ற, இன்னுமா நீ சோஃபியா கிட்ட உன்னோட லவ்வ சொல்லல? உயிரில் கலந்த உறவை படம் முடிஞ்சதும் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்று சித்தார்த் கேட்டான். லவ் பண்றது கூட ஈஸி, ஆனா அந்த லவ்வ சொல்றது தாண்டா ரொம்ப கஷ்டம். லைலா மாதிரி இவளும் என்னோட லவ்வ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு ரொம்ப பயமா இருக்கு என்று கார்த்திக் வேதனையுடன் கூறினான். போயும் லைலா கூட சோஃபியாவை கம்பேர் பண்றியே, என்னடா மனுஷன் நீ? அவ ஒரு பொண்ணே இல்ல, அவ உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கலையேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஆமா, இப்ப சோஃபியா எங்க இருக்கா? நான் வேணா அனன்யா கிட்ட சொல்லி பேச சொல்லவா என்று சித்தார்த் கேட்க, அவளோட அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கா. இல்ல வேணாம் சித்தார்த், இன்னொருத்தர் சொல்லி காதல் வரக்கூடாது. ஒரு செடியில பூ பூக்குற மாதிரி அது தானா அவ மனசுல வரும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் என்று கார்த்திக் கூறினான். அவன் கூறியதை கேட்டு ஒரு பெருமூச்சை வெளியேற்றிய சித்தார்த், என்னமோ போடா, நீயும் சொல்ல மாட்டேங்கிற, எங்களையும் சொல்ல விட மாட்டேங்கிற. நீ எப்பதான் கல்யாணம் குழந்தைகள்னு செட்டில் ஆக போறியோ தெரியல. சரி, இதுக்கு மேல இன்னும் ஷூட்டிங் இருக்கா? நான் அனன்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமா என்று கேட்கவும், இல்ல சித்தார்த், இனிமே நாளைக்குதான். நீ அனன்யாவை கூட்டிட்டு கிளம்பு என்று கார்த்திக் சொல்லவும், டிரெஸ் சேஞ்ச் செய்து விட்டு வந்த அனன்யாவை அழைத்துக் கொண்டு சித்தார்த் அங்கிருந்து கிளம்பினான். மறுபுறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அனன்யாவின் ஸ்கிரிப்டை கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்த ரியாவுக்கு அருகில் வந்த அனுஷ், என்ன ரியா, அனன்யா மேடத்தோட பர்சனல் அசிஸ்டன்ட் ஆயிட்ட, இந்த புது ஒர்க் எப்படி இருக்கு என்று கேட்டான். ரியா கோல்டன் ஸ்டார் கம்பெனியில் ஏற்கனவே வேலை பார்த்ததால் அனிஷுக்கு அவளை நன்றாக தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அபி எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறாங்க. அனன்யா மேடத்தோட ஆக்டிங்க பாக்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாங்கன்னு சொன்னா யாராலையும் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அதோட எல்லார்கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. புதுசா ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கிற ஃபீலிங்கே எனக்கு இல்ல என்று அவள் பேசிக்கொண்டே போக, அப்படின்னா ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிலேயே செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா என்று அனிஷ் சிரித்துக்கொண்டே கேட்டான். ஆமா, அங்க எனக்கு ஆபீஸ்லயே ஒர்க். தினமும் பார்த்த முகத்தையே தான் திரும்ப திரும்ப பார்க்கணும். நம்ம கேண்டீன் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனா இங்க தினமும் விதவிதமா சாப்பிடலாம், புது புது மக்களை பார்க்கலாம். இது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு என்று ரியா மிகவும் உற்சாகமாக கூறினாள். அவளை தலை முதல் கால் வரை பார்த்தவன், பாத்துமா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நீ பாட்டுக்கு பஜ்ஜி போண்டா சமோசான்னு உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தா உங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம் என்று கிண்டலாக கூறினான். அவன் எதற்காக அப்படி சொல்கிறான் என்று ரியாவுக்கு புரியவில்லை. நீ என்ன சொல்ற?
நான் சாப்பிட்டா எங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது என்று அவள் குழப்பமாக கேட்கவும், நீ பாட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா வெயிட் போட்டுடுவ, அப்புறம் உங்க அப்பா மாப்பிள்ள பார்க்க ரொம்ப கஷ்டப்படணும். இப்பெல்லாம் குண்டா இருக்கிற பையன் கூட ஒல்லியா அழகா இருக்கிற பொண்ணுதான் வேணும்னு சொல்றான் என்ற அனிஷ் வேண்டுமென்றே ரியாவை வம்புக்கு இழுக்க அவனை பார்த்து கோபமாக முறைத்த ரியா ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். அதற்குள் அங்கே வந்த அபி, ரியா, இன்னைக்கு நைட்டு நான் மும்பை கிளம்புறேன். நாளிலிருந்து அனன்யா மேடம் கூட நீதான் இருக்கணும். உனக்கு ஓகே தானே என்று கேட்டாள். ஓகே அபி, நோ ப்ராப்ளம், நீங்க கிளம்புங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்று ரியா சொல்லவும், அனன்யா மேடம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. உனக்கு எந்த நேரத்துல என்ன டவுட் இருந்தாலும் அவங்க கிட்ட நீ கேட்டுக்கலாம். சப்போஸ் அவங்க கிட்ட கேட்க முடியலனாலும் எனக்கு கால் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று அபி கூறினாள். தேங்க்ஸ் அபி என்று ரியா புன்னகையுடன் கூறினாள். ஓகே ரியா, நான் கிளம்புறேன். இனிமே நாளைக்கு மதியம் தான் அனன்யா மேடம்க்கு ஷூட்டிங் இருக்கு. அவங்க கிட்ட கால் பண்ணி நீ எப்ப வரணும்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு அபி அங்கிருந்து கிளம்ப போக உடனே ரியா, அபி ஒரு நிமிஷம், நீங்க மும்பை போகும்போது இந்த அனிஷையும் அப்படியே பிக்கப் பண்ணி எங்கேயாவது ஊர் பேர் தெரியாத இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிடுங்க. இவர் சும்மா என்ன கலாய்ச்சிக்கிட்டே இருக்காரு என்று அனிஷை பார்த்து முறைத்து கொண்டே கூறினாள். அவள் கூறியதை கேட்டு திகைத்து போன அபி, என்ன சொல்ற ரியா, அனிஷா அப்படிலாம் பேசுறாரு என்று நம்ப முடியாமல் கேட்கவும், ஆமா அபி, இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி முகத்தை அப்பாவியா வச்சுக்கிட்டு இவ்ளோ நேரம் இவர் என்னை எப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தார் தெரியுமா என்று ரியா புகார் கூறுவதை கேட்ட அபி, என்ன அனிஷ், ரியா என்னென்னவோ சொல்றா, என்ன நடக்குதுங்க என்று அவள் ஒரு அர்த்தத்துடன் சிரித்துக்கொண்டே கேட்கவும், நீங்க வேற அபி, அப்படிலாம் ஒன்னும் இல்ல, பாஸ் அனன்யா மேடம் கூட போயிட்டாரு, எனக்கு தனியா இருக்க போர் அடிச்சது, அதான் ரியா கிட்ட கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருந்தேன் என்று அனிஷ் சிரித்துக்கொண்டே கூறினான். ஷூட்டிங் முடிந்து கார்த்திக் தன்னுடைய வீட்டிற்கு கிளம்பினான். சித்தார்த் கூறியதை பற்றி யோசித்துக் கொண்டே அவன் கார் ஓட்டிக்கொண்டு இருந்தான். திடீரென்று அவனுக்கு சோஃபியாவை உடனே பார்க்க வேண்டும் என்று தோன்றவும் வீட்டிற்கு போவதற்கு முன் அவளுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு சென்று பார்த்துவிட்டு செல்லலாம் என்று நினைத்தவன் அவள் அபார்ட்மெண்ட் இருந்த ஏரியா பக்கம் காரை திருப்பினான். அப்பொழுது அவனுடைய காருக்கு முன்னால் ஒரு கார் ரேஸ் கார் போல மிகவும் வேகமாக சென்று கொண்டு இருந்தது. இந்த நேரத்துல யார் இப்படி கண்மண் தெரியாம கார் ஓட்டிட்டு போறாங்க என்று யோசித்துக் கொண்டே அவன் கார் நம்பரை பார்த்தவுடன் அப்படியே அதிர்ந்து போய்விட்டான். அது சோஃபியாவின் கார் தான். இது சோஃபியாவோட காராச்சே, இவ ஏன் இப்படி கார் ஓட்டிக்கிட்டு போறா, இவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளே, ஒருவேளை கார்ல ஏதாவது ப்ராப்ளமா என்று யோசித்துக் கொண்டே அவன் அந்த காரை பின்தொடர்வதற்காக தன்னுடைய காரின் வேகத்தை அதிகரித்தான். ஆனால் அவன் காரின் வேகத்தை விட முன்னால் சென்று கொண்டிருந்த சோஃபியாவின் கார் மின்னல் வேகத்தில் சென்று கொண்டு இருந்தது. திகைத்து போன அவன் ப்ளூடூத் ஆன் செய்து சோஃபியாவின் நம்பருக்கு கால் செய்தான். ரிங் போய்கொண்டு இருந்ததை தவிர யாரும் போனை அட்டன் செய்யவில்லை. என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவ்ளோ ஸ்பீடா காரை ஓட்டிட்டு போறா என்று முணுமுணுத்துக் கொண்டே தன்னுடைய காரின் வேகத்தை இன்னும் அதிகரிக்க சோஃபியாவின் காருக்கு பக்கவாட்டில் அவனுடைய கார் வந்துவிட்டது. காரை டிரைவ் செய்து கொண்டே சோஃபியாவின் காரை யார் ஓட்டிக்கொண்டு செல்கிறார்கள் என்று பார்த்தவன் திகைத்து போனான். டிரைவர் சீட்டில் சினிமாவில் வரும் வில்லன் போல நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு சொட்டை தலையன் கார் ஓட்டிக்கொண்டு இருந்தான். மற்றபடி உள்ளே யார் இருக்கிறார்கள் என்று அவனால் பார்க்க முடியவில்லை. அனைத்து ஜன்னல்களும் மூடியிருந்தது. அந்த காரை உரசுவது போல தன்னுடைய காரை கொண்டு சென்ற கார்த்திக் டிரைவர் சீட்டில் இருந்தவனை பார்த்து, டேய் யாரா நீ, சோஃபியா எங்கடா என்று கேட்கவும் உடனே திடுக்கிட்டு திரும்பி பார்த்த அவன் கார்த்திக்கின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் காரின் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தினான். அதற்குள் கார்த்திக் முந்திக் கொண்டு அந்த காரை ஓவர்டேக் செய்து முன்னால் சென்று தன்னுடைய காரை நிறுத்தினான். வேறு வழி இல்லாமல் சோஃபியாவின் காரும் கீறிச் சென்று பிரேக் இட்டு நின்றது. காரை நிறுத்திய வேகத்திற்கு அதிலிருந்து இறங்கிய கார்த்திக் சோஃபியாவின் காருக்கு அருகில் வந்தவன் டிரைவர் சீட்டுக்கு அருகில் சென்று அந்த சொட்டை தலையனை பார்த்து, கேக்கத்துக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம், சோஃபியா எங்கடா என்று கோபமாக கேட்டுக்கொண்டே பின் சீட்டை எட்டி பார்க்க அங்கே சோஃபியா வாயில் துணி வைத்து கட்டப்பட்ட நிலையில் 2 ரவுடிகளுக்கு நடுவில் திமிரிக்கொண்டு அமர்ந்து இருந்தாள். பயத்தில் அவள் முகம் வெளிரி போயிருந்தது. அவளை இந்த கோலத்தில் பார்த்தவுடன் கார்த்திக்கின் நரம்புகள் துடித்தது, ரத்தம் கொதித்தது. அவள் ஏதோ ஆபத்தில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் டிரைவர் சீட்டில் இருந்தவனின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அதில் அவனுடைய சில்லி மூக்கு உடைந்து பொலபொலவென்று ரத்தம் கொட்டியது. உடனே அவன் காரின் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்க முயற்சி செய்தான். ஆனால் கார்த்திக் விடவில்லை. கதவை திறக்க விடாமல் அழுத்தி பிடித்துக் கொண்டு அவன் முகத்தில் சராமாரியாக குத்த ஆரம்பித்தான். அவனால் எதிர்த்து கார்த்திகை தாக்க முடியவில்லை. அடி தாங்க முடியாமல் அப்படியே ஸ்டீரிங் வீலில் சரிந்தான். அதற்குள் சோஃபியாவின் 2 பக்கமும் இருந்த ரவுடிகள் அவளை அப்படியே விட்டுவிட்டு காரின் கதவை திறந்து கொண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார்கள். உடனே கார்த்திக் ஓடி சென்று சோஃபியாவின் வாயிலிருந்த துணியை அவிழ்த்துவிட்டு,
என்னாச்சு சோஃபி, உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? யார் இவனுங்க என்று பதறிப்போய் கேட்கவும் பயத்தில் மிரண்டு போயிருந்த அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. மலங்க மலங்க விழித்துக் கொண்டு இருந்தாள். இந்த ரவுடிகள் எதற்காக சோஃபியாவை கடத்தினார்கள்? கார்த்திக் சோஃபியாவிடம் தன்னுடைய காதலை எப்பொழுது சொல்ல போகிறான்? எபிசோட் 538. கார்த்திக் ஓடி சென்று சோஃபியாவின் வாயிலிருந்த துணியை அவிழ்த்துவிட்டு, என்னாச்சு சோஃபி, உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? யார் இவனுங்க என்று பதறிப்போய் கேட்கவும் பயத்தில் மிரண்டு போயிருந்த சோஃபியாவால் எதுவும் சொல்ல முடியவில்லை. மலங்க மலங்க விழித்துக் கொண்டு இருந்தாள். அதற்குள் டிரைவர் சீட்டில் அடிபட்டு கிடந்தவன் மெதுவாக எழுந்து நைசாக அங்கிருந்து நழுவினான். இதற்கு மேல் அவளிடம் எதுவும் கேட்க வேண்டாம் என்று நினைத்த கார்த்திக், சோஃபியா, உன்னோட கார் இங்கே இருக்கட்டும், நான் டிரைவர் கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்றேன். இப்ப நீ உங்க வீட்டுக்கு போக வேணாம், என் கூட வா என்று சொல்லவும் அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக காரிலிருந்து இறங்கினாள். சோஃபியாவை அழைத்துக் கொண்டு கிளம்பினான். அவளுக்கும் கார்த்திக் தன்னை எங்கு அழைத்து செல்கிறான் என்று தெரியவில்லை. அவளுக்கு இப்பொழுது எதுவும் கேட்கவும் தோன்றவில்லை. சிறிது நேரத்தில் கார்த்திக்கின் கார் அவன் வில்லாவிற்கு வந்து நின்றது. கார்த்திக் சோஃபியாவை பார்க்க அவள் அந்த வில்லாவை பார்த்தாள். இதுக்கப்புறம் உன்னை தனியா உன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப எனக்கு மனசில்ல. உனக்கு ஆட்சேபனை இல்லனா நீ இங்க தங்கிக்கலாம். உள்ள ரூம்ஸ் இருக்கு, உனக்கு சேஃபா இருக்கும். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும்னு நம்புறேன் என்று கார்த்திக் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சோஃபியா எதுவும் சொல்லாமல் காரின் கதவை திறந்து வில்லாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். நகரத்தின் இரைச்சலிலிருந்தும் மீடியா கண்களிலிருந்தும் விலகி இருந்த இந்த வில்லாவும் அதன் இயற்கை சூழலும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் உரிமையாக நடந்து செல்வது கார்த்திக்கிற்கும் பிடித்திருந்தது. அவன் தன் வில்லாவை பார்த்து, நான் உன்கிட்ட பல தடவை ஒரு பொண்ணை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? இவதான். அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல பிரச்சனை நடக்கும் போதே இவளை இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. இப்பதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே இவளுக்கு நீயும் நானும் தான் பாதுகாப்பா இருக்கணும் என்று வீட்டுடன் பேசினான். பின்னர் காரை நிறுத்திவிட்டு அவளை பின்தொடர்ந்து சென்றான். வில்லாவிற்குள் சென்றதும் சோஃபியா அந்த ஹாலில் இருந்த பிரம்மாண்டமான சோஃபாவின் மீது அமர்ந்த பிறகுதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. இரண்டாவது தோல் போல அவளை பற்றி கொண்டிருந்த பதற்றம் மெல்ல குறைய தொடங்கியது. கார்த்திக்கும் அதிகமாக இப்பொழுது அவளிடம் பேச விரும்பவில்லை. உள்ளே வந்தவன் ஒரு அறையை காண்பித்து, இங்க நீ ரெஸ்ட் எடுக்கலாம் என்றான். கூடவே இது உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ என்றும் சொன்னான். ஆனாலும் சோஃபியா அறையை நோக்கி போகவில்லை. அவள் சோஃபாவிலேயே அமர்ந்து கொண்டிருந்தாள். கார்த்திக் ஒன்றும் புரியாமல் அவளை பார்க்க, தேங்க்ஸ் கார்த்திக் சார் என்று மெதுவாக சொன்னாள். அவளுடைய குரலில் மார்கழி மாத பனி போன்ற ஒரு மென்மை இருந்தது. இதற்கு எவ்வாறு பதில் சொல்வது என்று கார்த்திக்கிற்கு தெரியவில்லை. அவன் வெறுமனே தலையசைத்தான். அவன் சொல்ல நினைத்த வார்த்தைகள் அனைத்தும் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. அவள் மீது தான் வைத்திருக்கும் காதலியும் அவளை இழந்து விடுவோமோ என்ற பயத்தை பற்றியும் இப்பொழுது அவளிடம் சொல்ல விரும்பினான். ஆனால் வார்த்தைகள் தொண்டையை விட்டு வருவதாக இல்லை. அந்த இடத்தில் நிலவிய மௌனம் இருவருக்குமே ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. அதை கலைக்க நினைத்த கார்த்திக், பசிக்குதா சோஃபி என்று கேட்டான். உடனே அவள் ஆமாம் என்பது போல தலையை அசைக்கவும், ஒரு 10 minutes வெயிட் பண்ணு, நான் ஏதாவது டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வரேன் என்று கார்த்திக் சொல்ல, உடனே அவள் எதுவும் சொல்லாமல் இமைக்க மறந்து அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் கண்களில் இருந்த காந்த சக்தி அவனுக்குள் ஏதேதோ மாற்றங்களை ஏற்படுத்தியது. தான் இப்பொழுது சமைக்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சோஃபியா அவன் கண்களை பார்த்துவிட்டு மீண்டும் சோஃபாவை பார்த்தாள். அந்த பார்வையிலிருந்தே அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று கார்த்திக்கிற்கு புரிந்துவிட்டது. அவன் மெதுவாக அவளுக்கு அருகில் இருந்த மென்மையான சோஃபாவில் அமர்ந்தான். அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. சில வினாடிகள் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. இருவருக்கும் இடையில் தற்பொழுது நிலவிக் கொண்டிருக்கும் இந்த மௌனத்தில் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத பல உணர்ச்சிகள் நிறைந்து இருந்தது. அவன் மெதுவாக, என்ன நடந்துச்சு, யார் அவங்க, இப்பவாவது சொல்லு சோஃபி என்ற கேள்வியுடன் மெதுவாக அவர்களுக்கு இடையிலிருந்த அந்த கனத்த அமைதியை கலைத்தான். சோஃபியா தயங்கினாள். பயத்திலும் பதட்டத்திலும் அவள் கை நடுங்கியது. அவங்க என்கிட்ட இருந்து பெருசா ஏதோ எதிர்பார்க்கறாங்க என்று சோஃபி சொல்ல அவள் குரல் லேசாக நடுங்கியது. அவள் கண்களில் இருந்த துயரத்தையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவள் மூச்சு திணறிய விதத்தையும் பார்த்து உடனே அவளை கட்டி அணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று அவன் கை பரபரத்தது. கஷ்டப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் பயத்தில் சில்லிட்டு போயிருந்த அவள் விரல்களை இறுக்கமாக பிடித்து தன் கைக்குள் வைத்துக் கொண்டவன், நீ எதுக்கும் பயப்படாத, இங்க யாரும் வரமாட்டாங்க, நீ பாதுகாப்பா இருப்ப என்று சொல்லவும் சிறிது நேரம் அமைதியாக இருந்த அவள், நான் என்று தயங்கினாள். அவள் மனதில் சுழன்று கொண்டிருந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியாமல் பின்வாங்கினாள்.
கார்த்திக்கு அவள் என்ன சொல்ல வந்தாள் என்பதே தெரியவில்லை. ஆனால் அவளுடைய தயக்கத்தை அவன் புரிந்து கொண்டான். சில விஷயங்களை கட்டாயப்படுத்த முடியாது. அது இயற்கையாகவே அதன் சொந்த நேரத்தில் மலர வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். பரவாயில்ல, அப்புறமா கூட சொல்லு. அவன் மெதுவாக அவள் கையை அழுத்தி சொன்னான். அப்பொழுது சோஃபியா எழுந்து ஜன்னலுக்கு அருகில் நடந்து சென்று நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை பார்த்தாள். பின்பு கார்த்திகையும் அவள் திரும்பி பார்த்தாள். அத பத்தி கண்டிப்பா சொல்லணுமா என்று கார்த்திகை பார்த்து கேட்ட அவளுடைய கண்களில் பயமும் நன்றியுணர்வும் கலந்து காணப்பட்டது. அவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணுமா என்று சொன்னாள். இதை கேட்டதும் கார்த்திக் அதிர்ந்து போனான். சோஃபியா என்ன சொல்கிறாள் என்றே அவனுக்கு தெரியவில்லை. ஸ்கிரிப்டா? என்ன ஸ்கிரிப்ட் என்று கேட்க, நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன் என்று சோஃபியா கூறினாள். இது கார்த்திக்கிற்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. அவனுக்கு சோஃபியாவை வெறுமனே ஒரு நடிகையாக மட்டுமே தெரியும். இப்பொழுதுதான் அவள் திரைக்கதையும் எழுதுவாள் என்று அவனுக்கு புரிந்தது. நீ ஸ்கிரிப்ட் எழுதினியா என கார்த்திக் நம்பாமல் மீண்டும் கேட்டான். ஏன், நாளா எழுதக்கூடாதா என்று சோஃபியா கேட்கவும், அப்படிலாம் இல்ல, ஐ எம் குவைட் சர்ப்ரைஸ்ட் என்று கார்த்திக் தனது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினான். இதற்கு சோஃபியா எந்த பதிலும் சொல்லாமல் புன்னகைக்க, ஓகே, நீ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்க, ஆனா அதை திருட அவங்க ஏன் வரணும், ஒன்னும் புரியலையே என்று கார்த்திக் குழம்பினான். அதான் எனக்கும் தெரியல என்று சோஃபியா கூற, அவள் சொல்வதை கேட்டு அவனுக்கு குழப்பமாக இருக்கவும், சரி, அதை பத்தி நாம் அப்புறம் விசாரிப்போம் என்று கூறினான். ஆனால் சோஃபியாவின் முகம் அமைதியாக இல்லை. சாரி கார்த்திக், நான் இதுக்கு மேலேயோ மறைக்க விரும்பல. நான் பொய் சொன்ன. அவங்க தேடி வந்தது என்னோட ஸ்கிரிப்ட் இல்ல, உங்களோட பரம்பரை வைர நெக்லஸ தேடி வந்தாங்க என்று படபடவென சோஃபியா சொல்லவும், இதை கேட்டதும் கார்த்திக்கின் ரத்தம் உறைந்து போனது. இதை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒன்னும் புரியல. என்னோட பரம்பரை நெக்லஸா? அதை எதுக்கு உன்கிட்ட கேக்குறாங்க என்று அவன் ஆச்சரியமாக கேட்கவும், அதுதான் எனக்கும் தெரியல. அன்னைக்கு நடந்த பிரச்சனையில நீங்க என்ன தூக்கிட்டு வந்தீங்க இல்லையா, அதை பார்த்துட்டு நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு என்ன கடத்துக்கிட்டு போய் அந்த நெக்லஸ் பத்தி விசாரிச்சாங்க. அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்ன. ஆனா அவங்க அதை நம்பல என்று சொல்லும் பொழுதே அவள் கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்து கன்னத்தில் மெதுவாக வழிந்தது. கார்த்திக் மெதுவாக அந்த கண்ணீரை துடைத்து விட்டவன், சாரி சோஃபி, என்னால நீ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க. அவனுங்க உன்கிட்ட நடந்துகிட்டதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றான். பல தலைமுறைகளாக அவர்களுடைய குடும்பத்தாரால் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருக்கும் விலை மதிக்க முடியாத ஒரு வைர நெக்லஸ் இப்பொழுது கார்த்திக்கிடம் தான் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்ட அவனுடைய பங்காளி குடும்பத்தினர் அவனிடமிருந்து அதை கைப்பற்ற பல முறை முயற்சி செய்தார்கள். ஆனால் கார்த்திக் அதை தர மறுத்துவிட்டான். அதனால் இப்பொழுது அவனுடன் நெருக்கமாக இருக்கும் சோஃபியாவை கடத்தி அவள் மூலமாக அந்த வைர நெக்லஸை அபகரிக்க திட்டமிட்டு இருந்தார்கள். தன்னுடைய தூரத்து உறவினர்கள் இந்த அளவுக்கு கிரிமினலாக நடந்து கொள்வார்கள் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு இது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அப்பொழுது சோஃபியா, பரவாயில்ல விடுங்க கார்த்திக் என்று சொல்லவும், அவளை பார்த்து புன்னகைத்த அவன் மெதுவாக தன் கைகளால் அவளை அருகில் இழுத்தான். நான் உனக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன் சோஃபியா, ஏன்னா நீயும் நானும் ஒண்ணுன்னு நான் நம்புறேன். உனக்காக நான் எப்பவும் இருப்பேன், எப்பவும் என்றான். இதற்கு அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை. அதைத் தொடர்ந்து அங்கு கொஞ்ச நேரம் மௌனம் நீடித்தது. சோஃபியா இன்னும் தன் காதலை வெளியே சொல்லவில்லை. அதே நேரம் தான் மெதுவாக சரியாக பெயரிட முடியாத ஒரு உணர்வின் ஆழத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் அவள் அறிந்தாள். அது திகிலூட்டும் மற்றும் உற்சாகமூட்டும் உணர்வாக இருந்தது. அவளுக்குள் ஒரு குறுகுறுப்பு நிகழ்ந்து கொண்டிருந்தது. கார்த்திகோ அவள் தலைமுடியை மெதுவாக வருடி கொடுத்தான். அவனது தொடுதல் லேசாகவும் உறுதியளிப்பதாகவும் இருந்தது. அவள் உடலை விட்டு மெதுவாக பதற்றம் வெளியேறுவதையும் அதற்கு பதிலாக ஒரு பலவீனமான அமைதி ஏற்படுவதையும் அவனால் உணர முடிந்தது. அவள் இன்னும் பலவீனமாக இருப்பதையும் அன்றைய நிகழ்வுகள் அவளை ஆழமாக உலுக்கியதையும் அவன் அறிந்திருந்தான். எந்த தீங்கும் ஏற்படாமல் அவளை ஒரு பொக்கிஷம் போல் பாதுகாக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, செயல்களாலும் அவள் மீதான தன் அன்பு அசைக்க முடியாதது என்பதை அவளுக்கு காட்ட விரும்பினான். அவள் அனுபவித்த துயரத்திற்கு பின்னால் உள்ள காரணம் பற்றி யோசித்தவனுக்கு அவளை காயப்படுத்த துணிந்தவர்கள் மீது கோபமும் வெறுப்பும் பொங்கி எழுந்தன. அப்பொழுது சோஃபியாவின் மொபைல் ரிங் ஆனது. அவனிடம் இருந்து மென்மையாக தன்னுடைய கைகளை விடுவித்துக் கொண்ட சோஃபியா மொபைல் ஸ்கிரீனை பார்க்க அதில் அவளுடைய மேனேஜர் நம்பர் தெரிந்தது. நான் என்னோட மேனேஜர் கிட்ட பேசணும் என்று சொல்ல கார்த்திக் தலையை அசைத்தான்.
சோஃபியா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து காஃபி டேபிளில் கிடந்த தனது மொபைலை எடுத்து ஆன் செய்யவும், ஹலோ சோஃபியா, லைன்ல இருக்கீங்களா? நான் ரொம்ப நேரமா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போன் பிக் பண்ணவே இல்ல. ஏதாவது ப்ராப்ளமா என்று கவலையுடன் விசாரிக்க, இல்ல ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல, நான் பத்திரமா தான் இருக்கேன். செல் சைலண்ட் மோட்ல இருந்துச்சு, நான் கவனிக்கல என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தவள் என்ன நடந்தது என்பது குறித்த விவரங்களை சொல்லவில்லை. இப்ப எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க என்று அவள் சொல்ல கார்த்திக் புன்னகைத்தான். இரவு ஆழமாகிக் கொண்டே போனது. அவர்கள் தங்கள் வேலை, கனவுகள், பயங்கள் பற்றி பேசினார்கள். அவர்கள் தங்கள் குழந்தை பருவ கதையையும் பகிர்ந்து கொண்டனர். இருவரும் மனம் விட்டு பேச பேச அவர்களுக்கு இடையேயான பிணைப்பு வலுவடைந்தது. தொடர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் சோஃபியா கொட்டாவி விட்டாள். அவள் இமைகள் கனத்தன. கார்த்திக் எழுந்து நின்று அவளுக்கு தன் கையை நீட்டினான். வா என்று மெதுவாக சொன்னான். அவளை அவளுக்காக தயார் செய்திருந்த விருந்தினர் அறைக்கு அழைத்து சென்றான். அது ஒரு எளிய ஆனால் நேர்த்தியான அறை. மென்மையான அமைதியான வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டது. அவள் இரவு உடையை மாற்றிக்கொள்வதற்குள் அவன் ஒரு எளிமையான டின்னரை தயார் செய்தான். அவள் தயாராகி வெளியில் வந்ததும் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். அவனே அவளுக்கு பரிமாறினான். அவன் தன்னை கவனித்துக் கொள்வதை பார்த்தவளின் முகத்தில் வெட்க புன்னகை மலர்ந்து கொண்டிருந்தது. அவன் அவளை தொட முயற்சிக்கவில்லை. எல்லைகள் மீற விரும்பவில்லை. அவன் அவளை பார்த்தான். அவன் கண்கள் மென்மையாலும் அன்பாலும் நிறைந்திருந்தன. குட் நைட் சோஃபியா என்று அவன் சொல்லவும், குட் நைட் கார்த்திக். அவள் மென்மையாக பதிலளித்தாள். இருவரும் குட் நைட் என்று சொல்லிக் கொண்டாலும் இருவரும் அமைதியாக ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள். கார்த்திக்கின் கண்கள் அவளின் உதடுகளை நோக்கி போனது. அதை அவளும் கவனித்தாள். அவள் ஒரு வினாடி தன் கண்களை மெல்ல சிமட்டினாள். பின்னர் தாமரையின் மீது இருக்கும் நீர் போல சட்டென அவன் கன்னத்தில் லேசாக முத்தமிட்டாள். கார்த்திக் தனக்குள் மின்னல் அடிப்பது போல உணர, குட் நைட் என்று சொல்லிவிட்டு அறையின் கதவை சாத்தினாள் சோஃபியா. சில வினாடிகள் என்ன நடந்தது என்று புரியாமல் அப்படியே திகைத்து போய் நின்றான். பின்னர் லேசாக புன்னகைத்துவிட்டு தனது அறைக்கு திரும்பி சென்றான். அப்பொழுது திடீரென ஏதோ சரியில்லை என்ற உணர்வு அவனுக்குள் வந்தது. காலையிலிருந்து நடந்த அனைத்து நிகழ்வுகளும் அவன் மனதிற்குள் வந்து வந்து சென்றது. அவன் சகலத்தையும் யோசித்துக் கொண்டே அறைக்குள் சென்றான். ஆனால் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அதனால் அவன் தன் லேப்டாப்பை எடுத்து வைத்து பார்க்க ஆரம்பித்தான். அவனுடைய தாத்தா அவனிடம் ஒப்படைத்து இருக்கும் அந்த வைர நெக்லஸை கேட்டு அவனுடைய பங்காளிகள் பலமுறை நேரடியாக வந்திருந்தார்கள். அவர்களில் யாரேனும் தான் இந்த வேலையை செய்திருப்பார்கள் என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு விக்ரம் பற்றிய ஞாபகம் வந்தது. இந்த விக்ரம் அவனுடைய தூரத்து ரிலேஷன். அவன்தான் மற்றவர்களை விட இந்த நெக்லஸ் விஷயத்தில் மிகவும் ஆர்வமாக இருந்தான். விக்ரம் அதை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக கேட்டிருந்தால் கார்த்திக் கண்டிப்பாக கொடுத்து இருப்பான். ஆனால் விலை மதிக்க முடியாத அந்த நெக்லஸை விற்று பணமாக்க வேண்டும் என்ற பேராசையில் அவன் கேட்பதால் கார்த்திக் அதை தர மறுத்துவிட்டான். அப்பொழுது, அதை உன்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் என்று விக்ரம் சவால் விட்டு மிரட்டியிருந்தான். ஒருவேளை இதெல்லாம் அவனோட வேலையா இருக்குமோ என்று கார்த்திக் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அப்பொழுது வெளியில் இருந்து திடீரென வந்த சத்தம் அவனை திடுக்கிட வைத்தது. கண்ணாடி உடையும் சத்தம் அவனுக்கு கேட்டது. அவன் இதயம் படபடத்தது. வில்லாவிற்குள் யாரோ நுழைந்தது போல இருக்க அவன் உடனடியாக சோஃபியாவை பற்றி யோசித்தான். அவளை பாதுகாக்க வேண்டும் என எண்ணியவன் தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். அந்த நேரம் சோஃபியாவின் அறைக்கு பக்கத்தறையிலிருந்து காலடி சத்தம் கேட்டது. உடனே அவன் வேகத்தை அதிகரித்தான். அந்த அறையில் ஜன்னல் வழியாக நில ஒளிக்கு எதிராக நிழல் போல் அறைக்குள் 2 உருவங்கள் இருப்பதை கண்டான். அவர்கள் எதையோ தேடிக்கொண்டு இருந்தார்கள். விக்ரமின் ஆட்கள் மறுபடியும் நெக்லஸை தேடி வந்துவிட்டார்களா? கார்த்திக் இவர்களை எப்படி சமாளிக்க போகிறான்? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து 539. சோஃபியாவின் அறைக்கு பக்கத்தறையிலிருந்து காலடி சத்தம் கேட்டது. உடனே கார்த்திக் நடையின் வேகத்தை அதிகரித்தான். அந்த அறையின் ஜன்னல் வழியாக நில ஒளிக்கு எதிராக அறைக்குள் 2 உருவங்கள் நிழல் போல் இருப்பதை கண்டான். அவர்கள் எதையோ தேடிக்கொண்டு இருந்தார்கள். டேய், யாரா நீங்க என்று கார்த்திக் கத்தினான். அவன் குரல் அந்த அமைதியான வில்லா முழுக்க எதிரொலித்தது. உடனே அந்த 2 நபர்களும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். அவர்கள் கருப்பு நிற உடை அணிந்து முகங்களை மூடிக்கொண்டு இருந்தார்கள். அவர்கள் கார்த்திக்கை தாக்க ஆரம்பித்தார்கள். அவர்களில் ஒருவன் தான் வைத்திருந்த கத்தியை எடுத்தான்.
கார்த்திக் இதற்கெல்லாம் அசர்வதாக இல்லை. அவன் ஒருவனின் கையை பிடித்து கூர்மையாக முறுக்கினான். அதில் ஒருவன் வலியால் அலறி கத்தியை கீழே போட, மற்றொருவன் ஒரு கனமான பொருளை எடுத்து கார்த்திக்கை நோக்கி வீசினான். அதிலிருந்து தப்பித்த கார்த்திக் அவன் வயிற்றில் ஒரு உதை விட்டான். இதனால் அவன் 2 அடிகள் பின்னோக்கி சென்றான். கார்த்திக் அவர்கள் இருவரையும் பிடிக்க முயல, அவர்கள் சட்டென உடைந்திருந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக வெளியே ஓடி இருளில் மறைந்தார்கள். அவர்கள் ஓடியதும் கார்த்திக் சோஃபியா இருந்த அறையின் கதவை திறக்க அவள் வாசலில் நின்றாள். அவள் முகத்தில் ஒரு படபடப்பு இருந்தது. கார்த்திக், என்னாச்சு? ஏதேதோ சத்தம் கேட்டுச்சே என்றாள். அவன் நடந்ததை சொல்ல அவள் நடுங்கினாள். பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாயிட்டே போற மாதிரி இருக்கு. பேசாம நீங்க அந்த நெக்லஸ கொடுத்துடலாம்ல என்று பயத்தில் சோஃபியா கேட்டாள். அத பத்தி நாம அப்புறம் பேசுவோம். இப்ப நீ படுத்து தூங்கு. நான் உனக்கு காவலா வெளியவே இருக்கேன் என்று கார்த்திக் சொன்னான். சோஃபியாவும் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு மெத்தைக்கு திரும்ப கார்த்திக் மொபைலை எடுத்தான். இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் என்ற ஒரு நம்பர் இருந்தது. கார்த்திக்கின் காலேஜ் மேட்டான அர்ஜுன் சித்தார்த் போலவே அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் நேர்மையானவன். கார்த்திக் அவனை முழுமையாக நம்பினான். கண்டிப்பாக அர்ஜுன் தனக்கு உதவி செய்வான் என்று அவனுக்கு தெரியும். கார்த்திக், என்னாச்சு? இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? எனி ப்ராப்ளம் என்று அர்ஜுன் கரகரப்பான குரலில் கேட்கவும், அர்ஜுன், எனக்கு உன் உதவி தேவை. கார்த்திக் அவசரமாக குரலில் சொன்னான். கூடவே நடந்த அனைத்தையும் சொன்னான். அர்ஜுனோ மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு, என்ன சொல்ற? சோஃபியா நல்லா இருக்காளா? அவளுக்கு ஒன்னும் ஆகலையே என்று கேட்க, பிசிக்கலா ஒன்னும் ஆகல, ஆனா இவனுங்க பண்றது பெரிய தலைவலியா இருக்கு என்று கார்த்திக் கூறினான். இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு ஏதாவது தெரியுமா என்று அர்ஜுன் கேட்க, எனக்கு சரியா எதுவும் தெரியல, ஆனா என்னோட ரிலேட்டிவ் விக்ரம் பேர்ல டவுட் இருக்கு என்றான் கார்த்திக். என்கிட்ட சொல்லிட்டல, விடு, நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு டைரக்டர், அந்த வேலையை மட்டும் பாரு. ஹீரோ வேலை பார்த்து ஏதாவது பிரச்சனையில போய் மாட்டிக்காத என்று அர்ஜுன் சிரித்துக் கொண்டே கூறினான். கார்த்திக் சரி என்று காலை கட் செய்தான். அர்ஜுன் எல்லாத்தையும் பார்த்து பாந்தான். ஆனா அது வரைக்கும் சோஃபியாவுக்கும் எனக்கும் பிரச்சனை வராம இருக்குமா? இப்ப போனவனுங்க திரும்ப வராம இருப்பானுங்களா என்று கார்த்திக் யோசிக்க, அவனுக்கு தன்னை விட சோஃபியாவை நினைத்துதான் கஷ்டமாக இருந்தது. அவளுக்கு எந்த பிரச்சனையும் நேரக்கூடாது என்பதில் அவன் மிகவும் கவனமாக இருந்தான். அர்ஜுனின் வார்த்தை உறுதியளிப்பதாக இருந்தாலும் அவனுக்குள் ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த ரூமில் முன்னும் பின்னுமாக வேகமாக நடந்தான். அந்த வில்லாவுக்கு வெளியே இருந்து வரும் இலைகளின் சலசலப்பு கூட ஒருவித அதிர்வை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு நொடியும் மீண்டும் யாரேனும் வந்துவிடுவார்களோ என்ற பயம் அவனுக்குள் இருந்தது. அதனால் அவன் உடனடியாக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அவனால் இங்கேயே உட்கார்ந்து அவர்கள் மீண்டும் தாக்கும் வரை காத்திருக்க முடியாது. கார்த்திக்கிற்கு ஏற்கனவே விக்ரம் மீது சந்தேகம் இருந்ததால் தன்னுடைய லேப்டாப்பில் விக்ரமின் கான்டாக்ட் குறித்து மேலும் ஆராய ஆரம்பித்தான். கார்த்திக்கின் ஆராய்ச்சி முதலில் அதிக பலனை தரவில்லை. விக்ரம் பற்றி பெரிதாக எதுவும் இல்லை. ஆனாலும் அவன் விடவில்லை. விடாப்பிடியாக ஆராய்ந்து கொண்டே இருந்தான். மணிக்கணக்கில் நேரம் கடந்துவிட்டது. விடியலில் முதல் கதிர்கள் வானத்தில் வண்ணம் தீட்ட தொடங்கியிருந்த போது கார்த்திக் முகத்தில் ஒரு சிறு புன்னகை தோன்றியது. அதாவது சில வருடங்களுக்கு முன்னர் விக்ரம் ஒரு பண மோசடியில் ஈடுபட்டிருந்திருக்கிறான். அது குறித்த செய்திதான் அவன் கண்ணில் பட்டது. அது போதுமானதாக இல்லை. அதே நேரம் பரவாயில்லை என்ற அளவுக்கு அது இருந்தது. தனக்கு கிடைத்த தகவலை வைத்து வலையை பின்னினான். திடீரென அவன் அறையின் கதவு தட்டப்பட்டது. கார்த்திக் அறையின் கதவை திறக்க சோஃபியா தயாராகி நின்று கொண்டிருந்தாள். அதை கண்டதும் அவனுக்கு திக்கென்று இருந்தது. எங்க கிளம்பிட்ட என்று கார்த்திக் கேட்க, இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு, நான் போய்தான் ஆகணும் என்றாள். ஷூட்டிங் குறித்து கார்த்திக்கிற்கும் தெரியும் என்பதால் அவனால் அவளை தடுக்க முடியவில்லை. அதே நேரம் போகிற இடத்தில் அவள் பாதுகாப்பாக இருப்பாளா என்ற பயமும் அவனுக்குள் இருந்தது. அதை அவன் கண்களை சோஃபியாவுக்கு சொல்லாமல் சொன்னது. ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு துணையா பாடிகார்ட்ஸ் இருப்பாங்க, சோ ப்ராப்ளம் எதுவும் இல்ல என்று சோஃபியா கூற கார்த்திக்கிற்கு இது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அதே நேரம் இன்று இரவு அவள் எங்கு தங்குவாள் என்ற கேள்வியும் அவனுக்குள் எழுந்தது. ஆனால் அதை கேட்க அவனுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. அப்ப நான் போயிட்டு வரட்டா என்று சோஃபியா கேட்க, நீ திரும்ப இன்னைக்கு வருவேன்னு நானும் இந்த வில்லாவும் காத்துக்கிட்டு இருப்போம் என்று கார்த்திக் சட்டென கொஞ்சம் கவிதையாக பேசினான். இந்த பேச்சு அவளுக்குமே பிடித்திருந்தது. கார்த்திக்கின் வில்லாவுக்கே வர சோஃபியா அங்கிருந்து கிளம்பினாள். அவள் கிளம்பியதும் கார்த்திக்கும் ஒரு முக்கிய வேலையாக வெளியில் கிளம்பினான். அவனுக்கு தனது படப்பிடிப்பு இருந்தாலும் அது ஆரம்பிப்பதற்குள் ஒரு முக்கிய இடத்திற்கு சென்று வர வேண்டும் என்று நினைத்தான். அதனால் வேகமாக கிளம்பினான். நகரின் மைய பகுதியில் உள்ள ஒரு நேர்த்தியான நவீன கட்டிடமான விக்ரமின் அலுவலகத்திற்கு காரில் சென்றான். காரை நிறுத்திவிட்டு நுழைவாயில்
வாயிலை நோக்கி நடந்தான். தான் நேசிக்கும் பெண்ணுக்காக அவன் போராட தயாராக இருந்தான். விக்ரமின் அலுவலகத்தின் லாபி நவீன ஆடம்பரத்தின் உச்சமாக இருந்தது. இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கார்த்திக் ரிசப்ஷனிஸ்டை நோக்கி போனான். நான் மிஸ்டர் விக்ரம சந்திக்கணும் என்று கனத்த குரலில் சொன்னான். அந்த பெண்ணோ அப்பாயின்மெண்ட் எதுவும் இருக்கா என்று கேட்டாள். இல்ல என்று கார்த்திக் பதிலளிக்க அவள் புருவங்களை மேலே உயர்த்தி மிஸ்டர் விக்ரம் அப்பாயின்மெண்ட் இல்லாதவங்கள பார்க்க மாட்டாரு என்றாள். கார்த்திக் வந்திருக்கான், நெக்லஸ் பத்தி பேசணும்னு போய் சொல்லு என கார்த்திக் கடுகடுத்தான். அவனின் கோபம் அந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணை கொஞ்சம் திக்குமுக்காட செய்தது. அவள் உடனே தனக்கு அருகில் இருந்த டெலிபோனை எடுத்து கால் செய்தாள். பேசுவது வெளியே கேட்காதபடி கொஞ்சம் முணுமுணுத்தாள். பின்னர் மிஸ்டர் கார்த்திக் 17th ஃப்ளோருக்கு போங்க என்று அவள் சொல்ல அவனும் தலையசைத்து விட்டு லிப்டை நோக்கி நடந்தான். அவன் மனம் துடித்துக் கொண்டே 17வது மாடிக்கான பட்டனை அழுத்தினான். லிப்ட் கதவுகள் திறக்க ஒரு செயலாளர் அவரை விக்ரமின் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றார். அது நகரத்தின் பரந்த காட்சியை கொண்ட ஒரு பெரிய மூலையில் உள்ள அறை. விக்ரம் ஒரு பெரிய மேசைக்கு பின்னால் அமர்ந்திருந்தான். ஒரு சாம்பல் தட்டில் ஒரு தடிமனான சிகரெட் புகைந்து கொண்டிருந்த சிகரெட்டை எடுத்து ஊதிவிட்டு கார்த்திக், உன்னை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லையே என்று சொன்னார். இதற்கு கார்த்திக் எந்த பதிலும் சொல்லவில்லை. மாறாக அங்கிருந்த ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அவனே அமர்ந்து கொண்டான். இதை பார்த்து என்ன டைரக்டர், ஹீரோவாக எதுவும் ட்ரை பண்றீங்களா என்ன என்று கலாய்த்தான். கார்த்திக் இதற்கும் எந்த பதிலும் கூறவில்லை. சரி, என் காமெடி உனக்கு பிடிக்கல போல, இங்க என்ன விஷயமா டைரக்டர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று விக்ரம் மீண்டும் சிகரெட்டை பிடித்துக் கொண்டே கேட்க, நெக்லஸ திருடிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புனது நீதானே என்று கார்த்திக் கேட்டான். இதை கேட்டதும் விக்ரமின் முக பாவனை மாறும் என அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அப்படி எதுவும் மாறவில்லை. மாறாக, இல்லையே, அப்படியெல்லாம் நான் யாரையும் அனுப்பலையே என்று சொன்னார். இது கார்த்திக்கிற்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் சகலத்தையும் நேரில் கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்தவன், என்னோட பாதுகாப்புல இருக்கிற நெக்லஸ திருட நினைக்கிறது நீதான்னு எனக்கு தெரியும், அந்த ரவுடிகளை அனுப்புனது நீதானே என்று கார்த்திக் கோபத்துடன் கேட்டான். என்ன டைரக்டர் சார், புது கதை எதுவும் சிக்கலையா, என்ன வச்சு எதுவும் கதையை யோசிச்சிருக்கீங்களா என்று கலாய்க்கும்படியாகவே அடுத்த கேள்வியையும் விக்ரம் கேட்டான். எனக்கு உண்மை என்னன்னு தெரியும், இதுக்கு பின்னாடி நீதான இருக்க என்று கார்த்திக் மீண்டும் காரசாரமாக பேச, இல்லாத ஒன்ன வந்து நீ சொல்லிட்டு இருக்க, நான் தான் அதை பண்ணதுன்னு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று விக்ரம் கேட்டான். இத நீதான் பண்ணன்னு சொல்றதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, ஆனா நீ பண்ண வேறொரு விஷயத்துக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு என்று கார்த்திக் புன்னகைத்தான். அப்பொழுது அவனின் புன்னகை விக்ரமுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுத்தது. நீ என்ன சொல்ற என்று விக்ரம் கேட்கவும், எல்லாம் உன் பண மோசடி பத்தி தான் சொல்றேன் என்று கார்த்திக் சொன்னான். விக்ரமின் முகம் அரண்டு போனது. படம் எடுக்கிறன்ற பேர்ல கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமா நீ மாத்திட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு என்று கார்த்திக் உரக்க சொல்ல விக்ரமுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. அந்த வியர்வையோடு அவன் கார்த்திக்கை முறைத்து பார்த்து, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான். நீ சோஃபியாவை இனி தொந்தரவு பண்ணக்கூடாது, அவளுக்கும் அந்த நெக்லஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவ்வளவுதான் என்று கார்த்திக் சிம்பிளாக சொன்னான். ஓகே டன் என்று விக்ரம் சொல்ல கார்த்திக்கிற்கு அது இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு எளிதில் அவன் ஓகே சொல்லுவான் என்று கார்த்திக் எதிர்பார்க்கவில்லை. அவன் ஒரு மாதிரி ஆச்சரியத்துடன் பார்த்தான். என்ன அப்படி பாக்குற, நீ கேட்டதுக்கு தான் நான் ஓகே சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன என்று மீண்டும் அவன் கேட்டான். கார்த்திக் அவன் சொன்னதை நம்பவில்லை. விக்ரம் ஒரு ஆபத்தான மனிதன், எதையும் செய்யக்கூடியவன் என்பது கார்த்திக்கிற்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இதை தாண்டி விக்ரமிடம் என்ன எதிர்பார்ப்பது என்றும் அவனுக்கு புரியவில்லை. அதனால், என்ன போக விட்டுட்டு வேற எதுவும் பண்ணலாம்னு யோசிக்காத, நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் என்றான். இதற்கு விக்ரம் எந்த பதிலும் சொல்லாமல் சிரிக்க மட்டுமே செய்தான். கார்த்திகோ மெல்ல அலுவலகத்தை விட்டு வெளியேறி தன் வில்லாவிற்கு சென்றான். ஆனால் வாசலிலேயே நின்றான். சோஃபியா என்று வருவாளா மாட்டாளா என்று அவன் யோசித்துக் கொண்டே இருந்தான். அதே நேரம் விக்ரமை சந்தித்த விஷயத்தை அர்ஜுனிடம் சொல்லிவிடலாம் என்று அவன் நினைத்தான். அதனால் அர்ஜுனுக்கு கால் செய்து, நான் விக்ரம பார்த்தேன் என்றான். என்ன சொல்ற என்று அர்ஜுன் அதிர்ச்சியாக கார்த்திக் அங்கு நடந்த அனைத்தையும் எடுத்து சொன்னான். அனைத்தையும் கேட்ட அர்ஜுன், நான் உன்னை இதுல இருந்து தள்ளிதானே இருக்க சொன்னேன் என்று கடிந்து கொண்டான். அது என்று கார்த்திக் இழுக்க, இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் போலீஸோட வேலை, நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க என்று கோபமாக சொல்லவும், என்னால அமைதியா இருக்க முடியல அர்ஜுன், சோஃபியாவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருந்துச்சு, அதான் இப்படி பண்ணிட்டேன் என்று கார்த்திக் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னான். இந்த பதில் அர்ஜுனின் வாயை அடைத்தது. இந்த காதல்னு வந்துட்டா மட்டும் ஏன்டா எல்லாம் இப்படி ஆகிடுறீங்களோ என்று அவன் சலித்து கொண்டான். பின்னர் அவனே, சரி நடந்தது நடந்துச்சு, இனி எதுலயும் இன்வால்வ் ஆகாம இரு என்றான். என்று சொல்ல கால் கட்டானது.
கார்த்திக் மீண்டும் இன்று சோஃபியா வருவாளா மாட்டாளா என்று யோசிக்க ஆரம்பித்தான். பேசாம நாமளே கால் பண்ணி கேட்டுருவோமா என்று யோசித்தவன் அவளிடம் கால் செய்து பேசிவிடலாம் என்று முடிவெடுத்தான். பின்னர் ஷூட்டிங்கிற்கு நேரமாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பி சென்றான். சித்தார்த் வீடு. அனன்யா அசந்து தூங்கிக் கொண்டு இருந்தாள். அவன் அவளை தொந்தரவு செய்யவில்லை. அவன் காலையிலேயே எழுந்து மித்தனை ஸ்கூல் அனுப்பிவிட்டு சரணுடன் சிறிது நேரம் டைம் ஸ்பெண்ட் செய்தான். பிறகு செண்பகத்திடம் அவனை ஒப்படைத்துவிட்டு மீண்டும் அவன் தங்களுடைய ரூமுக்கு வர இன்னும் அனன்யா எழுந்திருக்கவில்லை. அன்று மதியம்தான் ஷூட்டிங் என்பதால் அவளை அனுப்ப அவனுக்கு மனம் வரவில்லை. ஆனால் முதல் நாள் சகதியில் விழுந்ததால் அவளுடைய உடலில் ஏதேனும் அடிபட்டு இருக்குமோ என்ற கவலையுடன் அவளுக்கு அருகில் அமர்ந்தவன் கலைந்திருந்த அவள் தலைமுடியை ஒதுக்கிவிட்டு அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தான். அந்த முத்த குறுகுறுப்பில் மெதுவாக கண்களை திறந்த அனன்யா, சித்தார்த், நீங்க இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பலையா என்று கைகளை மேலே உயர்த்தி சோம்பல் முறித்துக் கொண்டே கேட்டாள். போகணும், மதியத்துக்கு மேலதான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. காலையில எல்லா ஒர்க்கும் அனீஷ பாத்துக்க சொல்லியிருக்கேன் என்று சித்தார்த் சொல்லவும், அனீஷ பாக்க சொல்லியிருக்கீங்களா? ஏன், நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கா என்று அனன்யா கேட்க, இன்னைக்கு மதியம் தான் நீ ஷூட்டிங் போகணும், அதனால அது வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்க போறேன் என்று சித்தார்த் கூறினான். அவன் கூறியதை கேட்ட அனன்யா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியோட சிஇஓ, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம பல பிசினஸ்கள்ல சாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் தன் மனைவி ஷூட்டிங் போக ஆரம்பிச்சதுல இருந்து தன்னோட பிசினஸ கவனிக்காம மனைவி கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு அநேகமா நாளைக்கு நியூஸ் சேனல்ஸ்ல ஹெட்லைன்ஸா வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்று சிரித்துக் கொண்டே கூறினாள். அதற்கு அவன் கூறிய பதிலை கேட்டு அனன்யா திகைத்து போனாள். இப்படியெல்லாம் கூட செய்வார்களா என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அனன்யா திகைத்து போகும் அளவுக்கு சித்தார்த் என்ன சொல்லி இருப்பான்? கார்த்திக் எதிர்பார்த்தது போல சோஃபியா மீண்டும் அவன் வீட்டிற்கு வருவாளா? மேலும் தெரிந்த எபிசோட் 540. இந்தியாவிலேயே மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியோட சிஇஓ, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம பல பிசினஸ்கள்ல சாதிச்சுட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் தன் மனைவி ஷூட்டிங் போக ஆரம்பிச்சதுல இருந்து தன்னோட பிசினஸ் கூட கவனிக்காம தன்னோட மனைவி கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு அநேகமா நாளைக்கு நியூஸ் சேனல்ஸ்ல ஹெட்லைன்ஸா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்று அனன்யா சிரித்துக் கொண்டே கூறினாள். என்ன அனன்யா, என்னையே கிண்டல் பண்ற? அப்படி ஒரு நியூஸ் வந்துட்டு போகட்டும், அதனால என்ன? என் பொண்டாட்டிய தானே நான் கவனிச்சுக்கிறேன். அதுவும் நேத்தி நீ ஸ்டாண்டபிள் இல்லாம அந்த சீன்ல நடிச்சத பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம உன்னோட ஃபுல் பாடிக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிற. அப்பதான் உன் உடம்பு மேல உனக்கு அக்கறை இருக்கும் என்று அவன் சொல்லவும் இவன் இன்னும் இதையே நினைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து திகைத்து போன அனன்யா, என்ன சித்தார்த் சொல்றீங்க? பாடிக்கு மட்டும் தனியா இன்சூரன்ஸ் பண்ணுவாங்களா என்ன என்று கேட்க, அதெல்லாம் பண்ணுவாங்க என்று சித்தார்த் சொல்லவும் தன் மீது அவனுக்கு இருக்கும் அக்கறையையும் காதலையும் நினைத்து மெய் சிலிர்த்து போன அனன்யா, சரிங்க, இனிமே நான் கேர்ஃபுல்லா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு பெட்டிலிருந்து எழுந்திருக்க போனாள். உடனே அவளை தடுத்த சித்தார்த், அனன்யா, நீ இப்பவே எழுந்திருக்க வேணாம், இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, இன்னைக்கு மதியம் தான் உனக்கு ஷூட்டிங் இருக்கு என்று சொல்லவும், நான் ஷூட்டிங் கிளம்புறதுக்காக எழுந்திருக்கல, உங்களை முதல்ல அனுப்பி வைக்கதான் எழுந்திருச்சேன். முதல்ல நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க, நான் தனியா ஷூட்டிங் போய்க்கிறேன். நான் ஒன்னும் மித்துக்குட்டி இல்ல, டெய்லி என்ன ஷூட்டிங் கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்கு. அவனே ஒரு ஸ்டேஜ்ல நான் தனியா இருந்துப்பேன், நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்கப்பான்னு உங்ககிட்ட சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க என்று அனன்யா மூச்சு விடாமல் பேசினாள். அவள் கூறியதை கேட்டு சித்தார்த், அப்படின்னா நான் கண்டிப்பா ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணுமா என்று அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்க, ஆமா, கண்டிப்பா நீங்க போய் தான் ஆகணும், என்னால உங்க வேலை எதுவும் கெட்டு போக கூடாது என்று கூறிய அனன்யா கோட்டை எடுத்து அவனுக்கு போட்டுவிட்டாள். மனசே இல்லாமல் சித்தார்த் ஆபீஸுக்கு கிளம்ப அனன்யாவும் ஷூட்டிங் கிளம்பினாள். இன்று அவள் கொஞ்சம் முன்னதாகவே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து விட்டாள். அங்கே விஷ்ணு ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிப்பது போன்ற காட்சியை கார்த்திக் படமாக்கி கொண்டு இருந்தான். ரியாவுக்கான வேலைகள் அனைத்தையும் விளக்கமாக கூறிய அபி முதல் நாள் இரவே மும்பை கிளம்பிவிட்டாள். இன்று ரியா மட்டும் தனியாக வந்திருந்தாள். அனன்யா வருவதற்கு முன்பே அங்கே வந்த அனன்யாவுக்கு தேவையான அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக் கொண்டு காத்து கொண்டு இருந்தாள். அனன்யாவுக்கு மதியம்தான் ஷூட்டிங். அதற்கு இன்னும் நேரம் இருந்ததால் அவள் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு விஷ்ணுவின் காட்சிகள் ஷூட் செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள். ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அனன்யா தன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை விஷ்ணு கவனித்து விட்டான். ஒரு ஷாட் எடுத்தவுடன் அந்த பிரேக்கில் தன்னுடைய தலையை துடைத்துக் கொண்டு அனன்யாவை பார்த்த அவன் தனக்கு அருகில் இருந்த
அசிஸ்டன்டிடம் அனன்யாவை இங்க வர சொல்லு என்று முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் கூறினான். அதை கேட்ட அசிஸ்டன்ட் விஷ்ணு ஏதாவது பிரச்சனை செய்வதற்காக அனன்யாவை வர சொல்கிறானோ என்று நினைத்து பயந்து போய், என்ன சார் ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கவும், சொன்னதை மட்டும் செய், தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டு இருக்காத என்று விஷ்ணு எரிச்சலாக சொல்லவும், வேறு வழி இல்லாமல் பயந்து கொண்டே அனன்யாவுக்கு அருகில் சென்ற அசிஸ்டன்ட், விஷ்ணு சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு, கொஞ்சம் வர முடியுமா மேடம் என்று பணிவுடன் சொல்லவும், அதை கேட்ட அனன்யா திகைத்து போனாள். இவர் எதுக்கு நம்மள திடீர்னு வர சொல்றாரு? ஒருவேளை நாம இவர் பேச்ச மீறி இந்த படத்துல நடிக்கிறது இவருக்கு பிடிக்காம நம்மள திட்டத்துக்காக தான் வர சொல்றாரோ என்று நினைத்து கொண்டவள் கொஞ்சம் பதட்டத்துடனேயே விஷ்ணுவுக்கு அருகில் சென்றாள். அவளை பார்த்தவுடன் ஒரு கட்டு புத்தகத்தை எடுத்து அவளிடம் விஷ்ணு கொடுக்கவும், அவள் குழப்பமாக அவனை பார்த்தாள். இது எல்லாமே ஆக்டிங் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், இந்த புக்ஸ கவனமா படி, இது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று கூறினான். அவளால் இன்னும் தன்னுடைய காதுகளை நம்ப முடியவில்லை. அவனை ஆச்சரியமாக பார்த்து, நீங்க எப்படி இந்த புக்ஸ் என்று அவள் தயங்கவும், நடிப்பு என்பது மிகப்பெரிய கலை, மற்ற கலைகள் மாதிரி இது முறைப்படி கத்துக்கிட்டவங்களாலதான் நல்லா நடிக்க முடியும்னு நம்புறவனா. இந்த அற்புதமான நடிப்பு கலைய நீ முறைப்படி கத்துக்கலனாலும் உன்கிட்ட அதுக்கான திறமையும் ஆர்வமும் இருக்குன்றத நான் இப்ப ஒத்துக்கிறேன் என்று கூறிய விஷ்ணு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். பிறகு அவளுடைய கண்களை பார்த்து, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அனன்யா, உன்கிட்ட இருக்கிற ஆர்வத்தையும் திறமையையும் தான் நான் ஒத்துக்கிறேனே தவிர உன்னோட நடிப்பை நான் இன்னும் ஏத்துக்கல. நடிப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்க வேண்டியிருக்கு என்று விஷ்ணு அதே உணர்ச்சியற்ற குரலில் கூறினான். அவன் கூறியதை கேட்ட அனன்யாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் விஷ்ணு என்று அவள் புன்னகையுடன் கூறினாள். நான் கொடுத்த புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு திரும்பி கொடுக்க மறந்துடாத. அந்த புக்ஸுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் கொடுத்த மாதிரியே ஜாக்கிரதையா திரும்ப கொடுக்கணும், என்ன புரிஞ்சுதா என்று அவன் சொல்லவும், அதை கேட்ட அனன்யா புன்னகையுடன் தலையசைத்து விட்டு அந்த புத்தகங்களை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். விஷ்ணுவுக்கு நடிப்பின் மீது ஒரு தீராத காதல் இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அது காதல் மட்டும் கிடையாது, அது ஒரு எல்லை மீறிய வெறியாக இருந்தது. இதனால் நடிக்கும் ஆர்வத்துடன் இருக்கும் புது முகங்களை பார்க்கும் போதெல்லாம் அவன் அவர்களுக்கு உதவ முயற்சி செய்வான். இப்பொழுது அதே போல நடிப்பதற்கு ஆர்வமாக இருக்கும் அனன்யாவுக்கும் உதவ முடிவு செய்து விட்டான். தன்னை வேண்டாம் என்று பிடிவாதமாக கூறிய விஷ்ணுவின் மனம் மாறியதை நினைத்து அனன்யாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் உடனே சித்தார்த்திற்கு கால் செய்து நடந்த விஷயங்களை கூறியவன், அனன்யா கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு மச்சான், இவ்ளோ சீக்கிரம் அந்த பிடிவாதக்கார விஷ்ணுவோட மனசு மாறும்னு நான் நினைச்சே பார்க்கல என்று சொல்லவும், அதை கேட்ட சித்தார்த்திற்கு மிகவும் பெருமையாக இருந்தது. நம்ம செட்ல சில பேர் என் காது படவே அனன்யாவால நடிக்க முடியாது, அவளுக்கு ஆக்டிங் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாங்கடா. ஆனா எனக்கு அவ மேல நம்பிக்கை இருந்துச்சு, அதனாலதான் நான் பிடிவாதமா அனன்யாவை இந்த படத்துல நடிக்கணும்னு சொன்னேன். என் நம்பிக்கை வீண் போகல என்று சித்தார்த் சொல்லவும், அவளோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து நானே மிரண்டு போயிட்டேன் சித்தார்த், கண்டிப்பா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆக போகுது என்று கார்த்திக் உற்சாகமாக கூறினான். அதை கேட்டு சித்தார்த், அதுக்காக அனன்யாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத, அவளால முடிஞ்சது செய்யட்டும். நேத்தி மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற சீன் எல்லாம் அவளை நடிக்க வைக்க வேணாம், ஸ்டன் டபுள் யூஸ் பண்ணிக்கோ என்று கூறினான். நான் நேத்தே பல தடவை டபுள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், ஆனா அவங்க தான் பிடிவாதமா மறுத்துட்டாங்க என்று கார்த்திக் சொல்லவும், இனிமே அந்த மாதிரி சீன் வந்தா உடனே எனக்கு கால் பண்ணு, நான் வந்து அவகிட்ட பேசிக்கிறேன் என்று சித்தார்த் கூறினான். நீ வந்தா அவ்வளவுதான், அன்னைக்கு ஷூட்டிங் நடந்த மாதிரி தான் என்று மனதுக்குள் நினைத்து கொண்ட கார்த்திக் சிரித்துக் கொண்டே, சரிடா நான் இன்ஃபார்ம் பண்றேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். அன்று மாலை ஷூட்டிங் முடிந்து தன்னுடைய வில்லாவுக்கு சென்ற கார்த்திக்கிற்கு சோஃபியா இல்லாமல் வில்லாவுக்குள் செல்ல மனம் வரவில்லை. காரிலிருந்து இறங்கி வாசலையே வைத்த கண் வாங்காமல் ஆர்வத்துடன் நீண்ட நேரமாக பார்த்து கொண்டிருந்தவன் பொறுமை இழந்து தன்னுடைய மொபைலை எடுத்து சோஃபியாவின் நம்பருக்கு கால் செய்ய போனான். அப்பொழுது அங்கு ஒரு கார் வந்தது. அதை கண்டதும் கார்த்திக்கின் கண்கள் 1000 வாட்ஸ் பல்பை போல ஒளிர ஆரம்பித்தது. ஆம், அங்கு வந்து நின்ற கார் சோஃபியாவுடையதுதான். காரிலிருந்து சோஃபியா இறங்க கார் அங்கிருந்து சென்றது. சோஃபியா கார்த்திக்கை பார்த்து அழகாக புன்னகைத்தாள். அவனும் அவளை பார்த்து புன்னகைத்தான். வில்லாவுக்கு முன்பு ஒரு அழகான கார்டன் இருந்தது. அங்கு பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கியது. சோஃபியாவின் பார்வை உடனே பூக்களை நோக்கி போனது. அவள் அந்த பூக்களை மெல்ல தொட்டு பார்த்து, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு என்றாள். இவ்வளவு நாள் இது எப்படி இருந்துச்சோ தெரியல, ஆனா உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு என்றான் கார்த்திக். சோஃபியா தன் கண்களை சுருக்கி ஏன் என்று பார்வையாலேயே கேட்டாள். ஏன்னா இப்போ நீ அதை தொட்டுட்டல, அதான் என்று கார்த்திக் புன்னகைக்க, நல்லா பேச கத்துக்கிட்டீங்க கார்த்திக் என்று வெட்கத்துடன் கூறிய சோஃபியா,
ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு, ஏன் உள்ள போகாம இங்கே நின்னுட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். தன் முகத்தை பார்த்து தன்னை புரிந்து கொண்டு சோஃபியா அக்கறையுடன் விசாரிப்பது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. போகலாம்னு தான் நினைச்சேன், ஆனா நீ வருவ, உன்னையும் கூட்டிக்கிட்டு போகலாம்னு இருந்த என்றான். சோஃபியா எதுவும் சொல்லாமல் அவனை ஆச்சரியத்துடன் பார்க்க, நீயும் டயர்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, வா உள்ள போகலாம் என்று அவளின் கையை பிடித்தான். சோஃபியாவும் கைகளை உதறவில்லை. இருவரும் ஒன்றாக உள்ளே செல்ல, ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு சோஃபியா நகர, அங்கே இருந்த சோஃபாவில் அமர்ந்த கார்த்திக், எங்க போறாய்வ என்று நினைத்தபடியே சோஃபியா சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு அவள் வந்தாள். அவளின் கையில் 2 காஃபி கோப்பைகள் இருந்தது. அதை கண்டதும் கார்த்திக் ஸ்மைல் செய்தான். இருவரும் காஃபி குடித்தபடியே தங்களின் படப்பிடிப்பு தளத்தில் நடந்ததை மட்டும் பேசிக் கொண்டார்கள். பின்பு இருவரும் அவரவர் அறைக்கு சென்று உடையை மாற்றிக்கொண்டு வந்தார்கள். இருவருக்குமே பசி பிரட்டி எடுத்தது. சோஃபியா, நம்ம 2 பேருமே ரொம்ப டயர்டா இருக்கும், டின்னர் ஆர்டர் பண்ணிடவா என்று கார்த்திக் கேட்க, பண்ணுங்க கார்த்திக், இருக்கிற டயர்ட்ல காஃபி போட்டதே பெரிய விஷயம் என்றாள் சோஃபியா. என்ன ஆர்டர் செய்யலாம் என்று இருவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து டின்னரை ஆர்டர் போட அதுவும் வந்தது. பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தார்கள். நிறைய பேசினார்கள். நேற்று நடந்த சம்பவத்தை மறந்து இருவரும் நேரம் போவது தெரியாமல் நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். நீண்ட நேரம் கழித்து இருவரும் அவரவர் அறைக்கு சென்றார்கள். சோஃபியா பிரிந்து வந்தது கார்த்திக்கிற்கு என்னவோ மாதிரியாக இருந்தது. அவன் சோஃபியாவின் அறைக்கு சென்று கதவை தட்டினான். அவள் நைட் ட்ரெஸ் அணிந்து கதவை திறந்தவள் கார்த்திக்கை ஆச்சரியமுடன் பார்க்க, சோஃபி, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் என்று சீரியஸான குரலில் சொன்னான். என்ன சொல்லணும் என்று குழப்பமாக அவள் கேட்க, இன்று தான் விக்ரமை சந்திக்க சென்றது, அவனுடன் தனக்கு இருக்கும் மோதல், அவன் மீது பதிவாகி இருக்கும் பண மோசடி புகார் பற்றி அவளிடம் சொன்னான். சோஃபியா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவன் சொல்ல சொல்ல அவள் முகம் வெளிரி போனது. இறுதியில் அவள் கண்கள் பயத்தால் நிறைந்திருந்தன. அந்த விக்ரம் இவ்ளோ மோசமானவரா? நாம் இப்ப என்ன பண்ண போறோம் என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். எனக்கும் சரியா தெரியல, ஆனா இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அது மட்டும் எனக்கு தெரியும் என்றான். ஆனாலும் அவளுக்கு பயமாக இருந்தது. உடனே அவன் அவளின் கையை பிடித்து, நீ ஒன்னும் பயப்படாத சோஃபி, உனக்கு எந்த கெடுதலும் நடக்க நான் விட மாட்டேன் என்றான். அவளை அருகில் பிடித்துக்கொண்டு அவளின் பயத்தை விரட்ட முயன்றான். அவளை சமாதானப்படுத்துவது என்பது தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வது என்பதையும் அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் உள்ளுக்குள் தான் எச்சரித்ததையும் மீறி விக்ரமால் சோஃபியாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று அவனுக்கு பயமாக இருந்தது. தன்னுடைய பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், நீ போய் படுத்துக்கோ சோஃபி, நான் பாத்துக்கிறேன் என்று அவன் சொல்லவும், நீங்க நேத்து நைட்டே தூங்கவே இல்லையே, நாளைக்கு உங்களுக்கும் தானே ஷூட்டிங் இருக்கு, ஆல்ரெடி நீங்க டயர்டா இருக்கீங்க, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க என்று சோஃபியா சொல்ல, கார்த்திக், ஓகே குட் நைட் சோஃபி என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ரூமுக்கு வந்தான். நேரம் நள்ளிரவை நெருங்கிக் கொண்டு இருந்தது. ஆனால் இன்னும் கார்த்திக்கிற்கு தூக்கம் வரவில்லை. அவனுடைய கவனம் முழுக்க சோஃபியா இருந்த ரூமின் மீதே இருந்தது. விக்ரமின் நாட்கள் எந்த நேரத்திலும் தாக்கலாம் என்பதால் தான் தயாராக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். இரவின் அமைதி ஒரு கனமான போர்வையாக இருந்தது. இரவில் ரீங்காரமிடும் இரவு பூச்சிகளின் சத்தத்தை தவிர அந்த வில்ல மிகவும் நிசப்தமாக இருந்தது. கார்த்திக் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்தான். அவன் பார்வை வெளியே இருந்த இருளை பார்த்தது. தூக்கத்தை முற்றிலுமாக துறந்தவன் ஜன்னலுக்கு அருகில் சென்று நேரம் விடியும் வரை தோட்டத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருந்தான். முதல் பறவைகள் பாடத் தொடங்கி புதிய நாளை வரவேற்றன. அவன் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு அமைதியாக பின்கதவை திறந்தான். விடியலின் மென்மையான ஒளியில் தோட்டம் நனைந்து கொண்டிருந்தது. குளிர்ச்சியான காற்றும் மிருதுவாக இருந்தது. அவன் ஒரு பாதையில் நடந்தான். அவன் புலன்கள் மிகுந்த விழிப்புடன் இருந்தன. அவன் அனைத்து சத்தத்திற்கும் செவி சாய்த்தான். நிழல்களில் எந்த அசைவும் இருக்கிறதா என்று ஆராய்ந்தான். தோட்டத்தின் கடைசி முனையை அடைந்த போது அங்கு ஏதோ வித்தியாசமாக இருப்பதை பார்த்தான். அங்கே மண் அங்கும் இங்குமாக சிதறி கிடந்தது. உடனே டார்ச்சை நன்றாக அடித்து பார்த்தான். ஏதோ தவறாக இருக்கிறது என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது. டார்ச் லைட்டை வைத்து சுற்றி சுற்றி அடித்தான். யாரும் இருப்பது போன்றே தெரியவில்லை. ஒரு நொடி அர்ஜுனுக்கு கால் செய்யலாமா என்று யோசித்தான். பின்பு வேண்டாம் வேண்டாம் என முடிவு செய்து அமைதியானான். டார்ச் லைட்டை அடித்துக்கொண்டே இந்த விஷயத்திற்கு சித்தார்த் உதவியை நாடலாமா என்று யோசித்தான். பின்பு அதையும் வேண்டாம் என அவனே முடிவு செய்தான். யோசனைகளுடனே அங்கும் இங்குமாக அவன் பார்த்து கொண்டிருக்க திடீரென சோஃபியா அலறும் சத்தம் கேட்டது. உடனே பதற்றத்துடன் வேகமாக சோஃபியா இருந்த அறையை நோக்கி அவன் ஓடினான். சோஃபியா எதற்காக அலறினாள்? இனிமேல் விஷ்ணு அனன்யாவுடன் சேர்ந்து நடிப்பானா? மேலும் தெரிந்து இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.